गुरुरेव गतिर्गुरुमेव भजे गुरुनैव सहास्मि नमो गुरवे न गुरो परमं शिशुरस्मि गुरोः मतिरस्ति गुरौ मम पाहि गुरो. எல்லாருக்கும் நமஸ்காரம். ஸோ நம்ம வந்து எக்ஸாக்டாக லாஸ்ட் மந்த் 23rd அன்றைக்கி தான் வந்து நம்ம செகண்ட்லேருந்து 9th சர்க்கம் வந்து நம்ம பார்த்தோம். ஸோ இன்றைக்கி வந்து 10லேருந்து 14 வந்து ஒரு 5 சர்க்கம் சொல்லலான்னு இருக்கேன். ஸோ போன இது சுந்தரகாண்ட லெக்சரில் வந்து அவர் அனுமார் வந்து ராவணனோட கிரகத்துக்கு உள்ளே போய் புஷ்பக விமானம்லாம் பார்த்து அவரோட சம்பத்தெல்லாம் பார்த்து சிவபூஜை பண்ணி அந்த சம்பத் கிடச்சிது அப்படின்லாம் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி வந்து அவர் வந்து 5 சர்க்கம் என்ன சங்கிரகமாக சொல்லிவிட்டு நான் வந்து இம்பார்ட்டன்ட் ஸ்லோகாஸ் ஆஸ் யூஷுவல் ஐ வில் கவர். ஸோ இந்த 10வது சர்க்கத்தில் வந்து ராவணனை பார்க்குறார், மந்தோதரியை பார்க்குறார். மந்தோதரியை பார்த்து இவ தான் சீதா பிராட்டின்னு நினச்சிட்டு சந்தோஷப்படுறார். அப்புறம் உடனே அதை வந்து இல்லை தப்பு, இது சீதா பிராட்டி இருக்க முடியாதுன்னு அதெல்லாம் அந்த ஸ்லோகம் வரும்போது பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து அதை திரும்பி பான பூமியில் போய் எல்லாம் தேடுறார். தேடினா எங்கேயுமே சீதா பிராட்டி வந்து கிடைக்கல. ஸோ 12வது சர்க்கத்தில் வந்து துக்கப்படுறார். இவ்வளோ தூரம் நம்ம வந்து இந்த சமுத்திரத்தை தாண்டி வந்து சீதா பிராட்டி இவ்வளோ தேடி எங்கேயும் கிடைக்கலையேன்னு துக்கப்படுறார். அப்புறம் 13வது சர்க்கத்தில் வந்து இது 12வது சர்க்கம் பார்த்திங்கன்னா ஹனுமன் நிர்வேதகான்னு வரும். நிர்வேதகான்னா துக்கம். அப்புறம் வந்து ஹனுமத் விஷாதகா 13வது சர்க்கத்தில் கலக்கம் ஆகிடுறது. அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ அவள் அனுப்பிச்சிருக்கா, இன்னும் சீதா பிராட்டி கிடைக்கல, அதை எப்படி என்ன சொல்கிறது, போகிறதா இருக்கிறதான்னு ஒரு கலக்கமாக இருக்கார். அதுக்கப்புறம் அவருக்கு வந்து அந்த ராவணனோட வீட்டு எதிர்க்க அசோகவனம் வந்து தென்படுறது. இங்கே போய் பார்க்கலையே அப்படின்னு அசோகவனத்தில் போய் தேடணும்னு அவர் டிசைட் பண்ணுறார். அப்போ தான் வந்து அந்த அசோகவனம் பார்த்த உடனே அப்புறம் எல்லாருக்கும் தேவர்களுக்கெல்லாம் நமஸ்காரம் பண்ணி நமஸ்தே, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த நமஸ்தே ராமாய லக்ஷ்மணாய அந்த ஸ்லோகம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அசோகவனத்தில் போய் தேடுற. அசோகவனத்துக்கு போயிட்டு அங்கே வந்து சீதா பிராட்டி கண்டிப்பாக வருவா அப்படின்னு சொல்லி ஒரு ஹோப்ஃபுல்லாக வந்து இந்த சிம்சுபா விருட்சத்தில் மேலே உட்காந்துருக்கார். அது வரைக்கும் நம்ம இன்றைக்கி கவர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் 15வது சர்க்கத்தில் தான் ஆக்சுவலாக அவர் வந்து சீதா பிராட்டியை பார்க்க முடியறது. அதுவும் 2 ஸ்லோகம் வந்து இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நம்ம வந்து அது சஸ்பென்ஸாக நிறுத்தணும்னா 14 வரைக்கும் சொல்லிவிட்டு 15ல் ஒரு ஸ்லோகம் சொல்லி அந்த சீதா பிராட்டி தரிசனம் பார்க்குற அந்த ஸ்லோகம் சொல்லி நம்ம வில் கம்ப்ளீட். அடுத்த லெக்சரில் ஆனால் 15வது சர்க்கத்தில் சீதா பிராட்டியை வந்து 20 ஸ்லோகத்தில் எதனால் அவர் சீதா பிராட்டி தான் இருக்க முடியுங்கிற காரியங்கள்லாம் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கேன். அதை அடுத்த லெக்சரில் பார்ப்போம். ஸோ இதுதான் நம்ம கவர் பண்ணுறது. 10வது சர்க்கத்தில் முதல் ஸ்லோகம் பார்த்திங்கன்னா தத்ர திவ்யோபமம் முக்கியம் ஸ்பாட்டிகம் ரத்னபூஷிதம் அவேக்ஷமானோ ஹனுமான் ததர்ஷயனாசனம். ராவணனோட அந்தப்புறத்தில் போய் பார்க்குறார். ராவணன் வந்து ஒரு அதாவது விலை உயர்ந்த ஒரு கட்டில் அதை வந்து என்ன ஸ்பாட்டிகம் ரத்னபூஷிதம். ஸோ ரத்னத்தாலே இழைச்சிருக்கு, ஸ்பட்டிகம் ரத்னம் முத்து எல்லாத்துலேயும் இழைச்சிருக்கு. அந்த மஞ்சத்தில் வந்து ராவணன் படுத்ததை பார்த்தார். இதான் வந்து 10வது சர்க்கத்தில் முதல் ஸ்லோகம். அப்புறம் அடுத்த ஸ்லோகம் பாருங்கள், 2வது தாந்த காஞ்சன சித்ராங்கைர் வைடூரியைச்ச மகாபராசனைகி மகார்ஹாஸ்தரணோபேதைர் உபபன்னம் மகாதனைகி. இது ஒரு 10 ஸ்லோகத்தில் வந்து வால்மீகி வந்து வர்ணிக்கிறார். அவனுக்கு வந்து செல்வத்துக்கு குறையே கிடையாது. நம்ம அனபாயினின்னு போன லெக்சர்லேயே பார்த்தோம். அவர் ராவணன்கிட்ட இருக்கிற செல்வம் வந்து என்றைக்குமே குறைஞ்சதே கிடையாதான். அனபாயினின் வேர்ட்லாம் நம்ம பார்த்தோம். அதனால் எல்லாம் போட்டு அவர் இழைச்சிருக்கார். எல்லாம் அங்கே இருக்கிற வந்து நாககன்யா ஸ்திரீகள் எல்லோரும் வந்து அது பின்னாடி வருது. 10 ஸ்லோகத்தில் நான் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன்லாம் கொஞ்சம் ஓவர்லுக் பண்ணிவிட்டு ஐ வில் பாஸ். ஏன்னா எல்லா ஸ்லோகமும் சொல்கிறது எப்படியும் முடியாது, உங்களுக்கும் தெரியும். சில இம்பார்ட்டண்ட் ஸ்லோகம் எதனால் வால்மீகி இதை எழுதியிருக்கார், அந்த வேர்டை யூஸ் பண்ணியிருக்கார், அந்த மாதிரி கொஞ்சம் மற்ற இதுக்கு லெக்சர்ஸில் மற்ற வியாக்கியானத்துலேருந்து சேகரித்ததை ஐ வில் டெஃபினெட்லி ஷேர் ஆஸ் யூஷுவல் வாட் ஐ யூஸ் டு டூ. ஸோ இந்த அங்கே வந்து எல்லோரும் இங்கே நாககன்யா ஸ்திரீகள்லாம் வெண்சாமரம் போட்டு வந்து ராட்சசாதிபதி லங்காக்கே அதிபதி, அவர் என்ன சொன்னாலும் எல்லாம் நடக்கும், அந்த மாதிரி அவர் ஒரு இதில் இருக்கார். எல்லாரும் உபச்சாரம் பண்ணுற இதெல்லாம் பார்த்துட்டு 11வது ஸ்லோகம் வாங்கும். 11வது ஸ்லோகத்தில் வந்து அதை என்ன சொல்கிறாங்க, பீத்வாபி பரதம் சாப்பி ததர்ஷ சமஹா கபிஹி பாஸ்வரே சயனே வீரம் பிரசுப்தம் ராட்சசாதிபம். பீத்வாபி பரதம் சாப்பின்னா அவள் வந்து எல்லாம் அங்கே ராட்சசார்கள், அவர் வந்து மாம்சம் சாப்பிடுவா, குடிப்பா, எல்லாம் பண்ணிவிட்டு நிவாந்தமாக தூங்கிட்டு இருக்காராம் ராவணன். அதுதான் அவர் சொல்கிறார். பீத்வாபி உபரதம் சாப்பி ததர்ஷச மகாகவி. பார்க்குறார் ராவணனை பார்த்து அவரோட ஆச்சரியப்படுறார் அனுமான். அடுத்த ஸ்லோகம் பாருங்கள். ப்ளீஸ் ஆல் ஆஃப் யூ மியூட். யாரோ ஒருத்தர் மியூட் பண்ணல ப்ளீஸ். ஸோ அப்புறம் ராவணன் வந்து அவர் அங்கத்தெலாம் வர்ணிக்கிறார். எவ்வளோ பெரிய அவரோட சரீரம்,
பத்து தலை ராவணன். அது வந்து இப்போ நான் நிறைய ஒரு 20 ஸ்லோகத்தில் வர்ணிக்கிறார். நான் ஒரு 2 ஸ்லோகம் அதை சொல்லிவிட்டு ஐ வில் கோ ஹெட். 11ஆவது ஸ்லோகத்தில் பார்த்துட்டோம். 12ல் வந்து எப்படி அவர் படுத்துன்னு இருக்காரு சொல்கிறார். நிஸ்வசந்தம் யதாநாகம் ராவணம் வானரர்ஷபா ஆசாத்திய பரமோத்விக்ன சோபா சர்பத் சுபீதவது. அவர் வந்து இந்த கையை இப்படி அதாவது என்ன கம்பேர் பண்ணுறாரு அப்படின்னா, நிஸ்வசந்தம் யதாநாகம், ஒரு பெரிய நாகப்பாம்பு வந்து அது மூச்சு விடுறதே எப்படி இருக்கும் அந்த மாதிரி மூச்சு விடுறானா. நிஸ்வசந்தம், ஸ்வசந்தனா மூச்சு விடுறது, நிஸ்வசந்தனா பெருமூச்சு. நிம்மதியாக தூங்குறா. அவரோட இதை குடித்து இது பண்ணி எல்லாரோடையும் இது பண்ணி போகங்களை அனுபவிச்சுட்டு படுத்துன்னு இருக்கார். அடுத்த லைன் பாருங்கள். அதனால தான் நான் இந்த ஸ்லோகத்தை இது பண்ணேன். அதை பார்க்குறார் ராவணன், பார்க்குறார் அனுமார் வந்து ராவணனை பார்த்துட்டு ஆசாத்திய பரமோத்விக்ன சோபா சர்பத் சுபீதவது. இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஆசாத்திய பரமோத்விக்னா ராவணனை பார்த்தவொன்னா ஒரு கவலை வந்ததா அவர் இதில். நம்ம இங்கிலீஷில் சொன்னால் அதை கவலைன்னு சொல்லலாம். பரமோத்விக்னா, உத்விக்னா அப்படின்னா ஒரு கவலை, ஒரு கண்டெம்ட்டு. ஏன் அப்படின்னு அது வியாக்கியானகர் சொல்ல. சோபா உடனே ஒரு ஸ்டெப்பு பின்னாடி வந்துட்டாராம். சஹா அபாசர்பத்து சுபீதவத்து, பயந்துட்டு வந்தா மாதிரி. ஆக்சுவலாக அவர் பயப்படலை. அனுமார் ராவணனை பார்த்து பயப்பட போகிறாரா, பின்னாடி லங்காவே எரிக்க போகிறார். அங்கே ராவணனோட 1 to 1 விவாதம் பண்ணுறார். சீதா பிராட்டை திருப்பி கொடுத்துறேன்னு. அதனால் பயந்து இல்லை. சுபீதவத்து, எதனால் அவர் பின்னாடி வந்தார்ங்கிறது வியாக்கியானத்தில் சொல்கிறா. என்ன சொல்கிறாருன்னா, இந்த ராவணன் வந்து ராமர் இல்லாத சமயத்தில் ஒரு மாறு வேஷம் போட்டுண்டு, லக்ஷ்மணனும் இல்லாத சமயத்தில் சீதா பிராட்டியை அபகரணம் பண்ணி அந்த பாவி ராவணனை போய் நம்ம பக்கத்தில் பார்த்தா நமக்கு பாப்பம் வந்துடுவோன்னு அவர் மனசில் வந்து அந்த கவலை வந்துடும். அதனால தான் இது வந்து வியாக்கியானத்தில் தான் இதெல்லாம் இருக்குது. ஸோ சோபா சர்பத் சுபீதவது, ஒரு ஸ்டெப்பு பின்னாடி வந்துட்டா, இவன் பக்கத்தில் போனாலே பாவம் அப்படின்னு. அந்த மாதிரி இந்த ஸ்லோகம் எழுதியிருக்கார். அதுக்கப்புறம் வந்து 18ஆவது ஸ்லோகம் வாங்க, 10வது சர்க்கத்தில். 18ல் வந்து திரும்பி இதே தான் சொல்கிறார். விக்ஷிப்தௌ சயனே சுப்ரே பஞ்சசீர்ஷா விவோரகௌ. அவர் 2 கையை இப்படி விரிச்சுட்டு படுத்துட்டு இருக்கார் ராவணன். அதை என்ன கம்பேர் பண்ணுறார் வால்மீகின்னா, 5 தலை நாகம் மாதிரி 2 கை 2 நாகம் மாதிரி தோல். அவர் அப்புறம் பின்னாடி எல்லாம் டிஸ்கிரைப் பண்ணுறார். அவரோட தோல் எப்படி இருக்குது, கை எப்படி இருக்குன்னு. இந்த ஸ்லோகத்தில் வந்து பஞ்சசீர்ஷா விவோரகௌ அப்படின்னு 5 தலை நாகம் வந்து 5 தலை நாகம் வந்து 2 கை. அந்த கை வந்து நாகம் மாதிரி அவ்வளோ பெருசாக இருக்கான். ஸோ இதுதான் அதில் வந்து விக்ஷிப்தோன்னா கையை இப்படி நீட்டின்ட்டு படுத்துட்டு இருக்கா. பஞ்சசீர்ஷா விவோரகௌ. ஸோ இதுக்கப்புறம் 18வது ஸ்லோகத்துலேருந்து பூரா வர்ணிக்கிறார். நான் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு 28வது ஸ்லோகத்துக்கு வரேன். என்ன இப்போன்னா, அவர் நீண்ட புஜங்கள், தோள்கள், விரல்கள், நகங்கள், கைகள் எல்லாத்தையும் வந்து வர்ணிக்கிறார் வால்மீகி அந்த ஸ்லோகங்களில். 28வது ஸ்லோகத்தில் திரும்பி ராவணனை தான் டிஸ்கிரைப் பண்ணுறார். 28ல் என்னென்னா பாருங்க, என்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறார் பாருங்க. மாஷராசி பிரதீகாசம் நிஷ்வசந்தம் புஜங்கவத் காங்கே மகதி தோயாந்தே பிரசுப்தமிவ குஞ்சரம். 2 எக்ஸாம்பிள் கொடுக்குறார். மாஷராசி மாஷன்னா உளுந்து, மாஷராசினா உளுந்து மூட்டை. உளுந்து மூட்டை அப்படியே சேர்த்து குமிச்சு போட்டிருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி சரீரம், பெரிய பெருத்த சரீரம், 10 தலை, 2 கைகள், தோள்கள், இதெல்லாம் அந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு திருப்பி அதே தான் சொல்கிறார். நிஸ்வசந்தம் புஜங்கவது, புஜங்கன்னாலும் பாம்பு. நிஸ்வசந்தம் ஆஹான்னு பெருமூச்சு விட்டுட்டு நிம்மதியாக தூங்குறார். அடுத்த லைன் பாருங்க. காங்கே மகதி தோயாந்தே பிரசுப்தமிவ குஞ்சரம். குஞ்சரம்னா யானை. யானைக்கு வந்து தண்ணி ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாள். அதுதான் இவர் சொல்கிறார். யானை தண்ணியில் போய், பெரிய நதியில் போய் தண்ணியில் அது படுத்துட்டு குளிக்க அது இருக்குது அப்படின்னா வெளியில் விட்டு வரவே வராதான். அதான் காங்கே மகதி தோயாந்தே. காங்கேன்னா கங்கை. அந்த கங்கை ரிவரில் வந்து ஒரு பெரிய இதில் வந்து ஒரு யானை படுத்துட்டு இருக்கா மாதிரி ராவணன் படுத்துட்டு இருக்கார் அப்படின்னு சொல்கிறார். இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. நான் 1 or 2 ஐ தாட் ஐ செலக்டட் அண்டு செல். அதுக்கப்புறம் அங்கே தேவகன்னிகைகள். இது வந்து நீங்கள் முன்னாடியே நம்ம பார்த்தோம். யுத்த காமேன தாஸ் சர்வாக ராவணஸ்ய வராஸ்திரியான்னு. எங்கே போனாலும் ராவணன் எல்லாரோடையும் சண்டை போட்டு இங்கே ரூபவதி இருக்கிற ஸ்திரீகள்லாம் எடுத்து அபகரிச்சுன்னு வந்து இங்கே அவர் அந்த புறத்தில் வச்சுட்டுருக்கா. அவெல்லாம் வந்து சேவை பண்ணுறா அவளுக்கு. அவெல்லாம் எப்படி இருக்கான்னா, எல்லாருமே ரூப சௌந்தரியம், உடம்பு பூரா நகைகள். ராவணனோட செல்வத்தை பற்றி நம்ம முன்னாடியே பார்த்தோம். ஸோ எல்லாருக்கும் அவள் சேவை பண்ணுறா. அவன் வந்து யாருக்கும் ஒன்றும் குறைய வைக்கலை. அப்புறம் எல்லோரும் அந்த சாயங்காலம் குடிச்சிட்டு எல்லோரும் வந்து மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அதெல்லாம் ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் வர்ணிக்கிறா. ஒவ்வொரு ஸ்திரீ வந்து அந்த இதெல்லாம் எல்லோரும் இது பண்ணிவிட்டு தூங்கும்போது
அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் பக்கத்துலேயே வச்சுட்டு எல்லாரும் சந்தோஷமாக நிவாந்தமாக தூங்குறாரு. அது வந்து ரொம்ப அழகாக டிஸ்கிரைப் பண்ணுறார். டிண்டிமம் பரிகிரஹ்யான்யா ததைவா சக்த டிண்டிமான்னு ஒவ்வொருக்கும் ஒரு பேர் எல்லாம் வச்சுட்டு அந்த இதில் பார்த்துட்டே போகிறார் ஹனுமார். எங்கேயுமே வந்து சீதா பிராட்டி தென்படலை. ஸோ அப்புறம் என்ன பண்ணுறது, இது 20 ஸ்லோகத்தில் வர்ணிக்கிறார். ஒவ்வொருத்தரும் எப்படி இருக்கா, எப்படி சேவை பண்ணுறா, அவள் யாரும் வந்து எல்லாரும். அப்புறம் அந்த அங்கே பின்னாடி வருது சாப்பாட்டு முன்னாடி இதில் 9th சரகத்திலே பார்த்தோம். எல்லோரும் என்னென்ன சாப்பிட்டான்னு வருது, அது பின்னாடி சொல்கிறேன். ஸோ எல்லோரும் வந்து நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கா. இவர் பார்க்குறாரு ஹனுமார். நான் ஹனுமார் இப்படி பின்னாடி வருது, ஏன் அவர் வந்து அந்த பொருளெல்லாம் கூட இப்போ பார்க்குறாரு, இந்த ஸ்திரீகள்லாம் வந்து தன்னை மெய்மறந்த நிலையில் தூங்கிட்டு இருக்காளே அப்படிங்கிறதுக்குலாம் அவர் வந்து அவரே கேள்வி கேட்டுட்டு ரிப்ளை பண்ணுறாரு. அது பின்னாடி வரேன். ஸோ இங்கேயும் சீதா பிராட்டி கிடைக்கல. ஸோ அப்போ வந்து இந்த சர்க்கத்தில் நான் சொன்னேன், நான் அடுத்தது மந்தோதரியை பார்க்குறேன். 50வது ஸ்லோகம் வாங்கும். இந்த 20 ஸ்லோகம் பூரா வர்ணிப்பு தான். ஸோ அவள் ஸ்திரீகள் எப்படி இருக்கா, என்னெல்லாம் அங்கே போட்டுருக்கா, எவ்வளோ பேர் இருக்கா அப்படின்னு எல்லாத்தையும் வர்ணிக்கிறார். 50வது ஸ்லோகத்தில் வந்து தாசாமேகாந்த விநியஸ்தே ஷயானாம் ஷயனே சுபே ததர்ஷ ரூபசம்பன்னாம் அபராம்ச கபிஸ்திரியம். இங்கே வந்து இது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே வந்து இந்த கூட்டம்லாம் இவெல்லாம் வந்து இவனை உபச்சாரம் பண்ணுற கூட்டம். அங்கே வந்து மந்தோதரி, அது பின்னாடி சொல்கிறார். அங்கே ஒரு ஸ்திரீ வந்து தனியாக ஒரு கட்டிலில் பஞ்சு மெத்தையில் ரூப சௌந்தரியவதியாக இருக்கா, உடம்பு பூரா அலங்காரம் பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்கிறத பார்த்தேன். இதுதான் இதுக்கு அர்த்தம். இதில் என்ன தாற்பயம் சொல்லுங்க, வந்து கபிஹின்னு போட்டிருக்கு. அதாவது தாசாம் ஏகாந்த விநியஸ்தேன்னா அவள் மாத்திரம் தனியாக, ஏன்னா அவள் வந்து மந்தோதரி வந்து ராவணனோட தர்மபத்னி. ஸோ அதனால் அவள் தான் அந்தப்புறத்துக்கு ஈஸ்வரிய தலைவை தனியாக படுத்துட்டு இருக்கா, நிபாந்தமாக அவளும் படுத்துட்டு இருக்கா. அதை பார்த்தார். இங்கே வந்து ஹனுமார் பார்த்தார்னு வால்மீகி எழுதலை. அபராம்ச கபிஹி ஸ்திரியம் ததர்ஷன்னா பார்த்தார். ஸோ ஏன் அது கபிஹி போட்டார், ஒரு 4 ஸ்லோகத்துக்கு அப்புறம் நான் அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். அது வியாக்கியானத்தில் அழகாக எழுதியிருக்காது. ஸோ ஒரு குரங்கு பார்த்தது தான் லிட்ரல் இது டிரான்ஸ்லேஷன் பார்த்திங்கன்னா, ஒரு குரங்கு இவாளை பார்த்தது அப்படின்னு. அதுக்கு அடுத்த ஸ்லோகம் பாருங்க, அவள் எப்படி இருக்கான்னு டிஸ்கிரைப் பண்ணுறான். முக்தாமணி சமாயுக்தை பூஷணை சுவிபூஷிதாம் விபூஷயந்தீமிவ தத் ஸ்வஸ்ரீயா பவனோத்தமம். அவள் உடம்புலேருந்து அந்த நகைகள்லாம் போட்டுட்டு உடம்பில் இருக்கிற காந்தி இதெல்லாம் வந்து அந்த அவள் எங்கே படுத்துன்னு இருக்காளோ அந்த ரூமையே வந்து கிளிட்டரிங் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறோம், அந்த மாதிரி ஜொலிக்கிறதான். அப்பேற்பட்ட ரூபவதி சௌந்தரியவதி. கௌரீம் கனகவர்ணாங்கீம் இஷ்டாமந்த புரேஸ்வரீம் கபிர்மந்தோதரீம் தத்ர சயானாஞ்சாரு ரூபிணீம். ஸோ மந்தோதரியை பார்த்தா. இங்கேயும் வந்து அவர் அனுமார் பார்த்தார்னு சொல்லலை, அனுமார் தான். இங்கே கபிஹின்னா வானரம்னு அர்த்தம், அது அப்ஜெக்டிவ். ஸோ அனுமார் பார்த்து தான் அர்த்தம். பட் ஏன் அந்த வேர்டை யூஸ் பண்ணுறாருங்கிறதுக்கு நான் சொல்கிறேன். பார்த்துட்டு சதாம் திருஷ்டுவா 53ஆம் ஸ்லோகம். சதாம் திருஷ்டுவா மகாபாஹுர் பூஷிதாம் மாருதாத்மஜா தர்க்கயாமாச சீதேதி ரூபயௌவன சம்பதா. என்ன அர்த்தம்னா, சதாம் திருஷ்டுவா மகாபாஹு, அனுமார் வந்து அந்த மந்தோதரியை பார்த்தார். பார்த்து தர்க்கயாமாச சீதேதி. தர்க்கயாமாசன்னா நம்ம இங்கிலீஷில் அதை டிரான்ஸ்லேட் பண்ணுறதுனா கன்ஜெக்சர். அதாவது இவர் வந்து சீதா பிராட்டியாக இருக்கலாம்னு சில காரணங்களால் அதை வந்து அவர் நினைக்கிறார். தர்க்கயாமாச தமிழ் இங்கிலீஷ்லன்னா கன்ஜெக்சர்னா யூ ஹேவ் எ ரீசன்ஸ் டு பிலீவ் தட் ஷீ மைட் பி சீதா. அதனால் சீதா இதி தான், சீதான்னு சொல்லலை. தர்க்கயாமாச சீதா இதி. ஓஹோ, இது வந்து சீதா பிராட்டி தான். ஏன்னா அவரோட சிச்சுவேஷன் பாருங்க, அவள் வந்து தேடிகிட்டே இருக்கார். எல்லா வீட்லேயும் தேடினா, ராவணன் அந்த இது வரைக்கும் வந்துட்டார், இன்னும் சீதா பிராட்டி கிடைக்கல. இந்த தர்க்கயமாச சீதேதி ரூப யௌவன சம்பதா. மந்தோதரியோட ரூபம், யௌவனம், சம்பத்து, இது மூணையும் பார்த்து சீதா பிராட்டி வந்து ராமரோட பத்னி. வந்து எவ்வளோ சௌந்தரியம்லாம், எப்படி சீதா பிராட்டி மகாலட்சுமியோட அவதாரம். ஸோ அதனால் அதெல்லாம் பார்த்து இவர் மனசுலேருந்து சீதா பிராட்டியை பார்க்கலன்னு நினைக்கும் போது மற்ற ஸ்திரீகளுக்கெல்லாம் அது தோணலை. அவள் எல்லா ஸ்திரீகளையும் தான் பார்த்தார். அவெல்லாம் சீதா இல்லைங்கிறத அவர் டிசைட் பண்ணிட்டு தான் மேலே வந்திருக்கார். இவாளை பார்த்தோன்னா சீதா பிராட்டி மாதிரி ஒரு மைண்டில் தோணிடுச்சு. உடனே என்ன பண்ணார் பாருங்க, அடுத்த ஸ்லோகம். இந்த ரூபயவன சம்பதா அவர் ஞாபகம் வச்சுக்கோங்க. பின்னாடி 15வது சர்க்கத்தில் வந்து ஆக்சுவல் சீதா பிராட்டியை வந்து அவர் ஐடென்டிஃபை பண்ணும்போது 20 ஸ்லோகத்தில் காரண காரியங்கள் சொல்கிறார். ஏன்னா சீதா பிராட்டி இது வரைக்கும் பார்க்கல. அவர் ராமர்கள்லாம் சொல்லி அனுப்பிச்சிருக்கா, அந்த நகைகள்லாம் கொடுத்துருக்கா, அதெல்லாம் வச்சு தான் அவர் வந்து ஒரு டெசிஷனுக்கு வரணும். ஸோ அப்போ வந்து இதே ஸ்லோகம்
தர்க்கயாமாச சீதேதி காரணைருபபாதிபிகி. 18வது ஸ்லோகம் 15வது ஸ்லோகம் அது நான் சொல்கிறேன். ஸோ அப்போ வந்து காரணைகி உபபாதிபிகி, அப்போ பொருத்தமான காரணங்களை வைத்து இந்த ஸ்திரீ சீதா பிராட்டி தான் இருக்கணும்னு அந்த சிம்சிபா வருஷத்தில் உட்காந்து அவர் வந்து டிசைட் பண்ணுறார். ஸோ இங்கே வந்து ஒரு சின்ன ஸ்லிப் ஆகிடுது. அது அடுத்த ஸ்லோகம் போகிறோம். இதை பார்த்தோன்னே சீதா பிராட்டின்னு நினச்ச உடனே அவருக்கு சந்தோஷம் தாங்கலை. ஹர்ஷேண மகதா யுக்தோ நனந்த ஹரியூதபः ஆஸ்போட்டயாமாச சுச்சும்பபுச்சம் நனந்த சிக்ரீட ஜகௌ ஜகாம ஸ்தம்பானரோகன் நிபபாத பூமௌ நிதர்சயன் ஸ்வாம் பிரகிருதிங் கபீனாம். அழகாக 1.5 ஸ்லோகத்தில் வால்மீகி சொல்கிறார். ஹர்ஷேண மகதா யுக்தோ, சந்தோஷத்தில் நனந்தன்னா நம்ம ஒரு சந்தோஷம்னாலே ஹாப்பினஸ் தான். நனந்தன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். அதான் நம்ம சில சமயத்தில் நமக்கு ஒரு ஹாப்பினஸ் உள்ளேருந்து வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து எக்ஸ்டசின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி சந்தோஷம். ஏன்னா சீதா பிராட்டி கிடச்சிட்டோம் அப்படின்னு அவருக்கு இது என்ன பண்ணார். அவர் வந்து ஒரு வானரம். ஸோ ஆஸ்போட்டயாமாச சுச்சும்ப புச்சம், தோளை தட்டி கொண்டார். சுச்சும்ப புச்சம், தன்னோட வாளை வந்து முத்தம் கொடுத்துக்கிறார். நனந்த சிக்ரீட ஜகௌ ஜகாம, இப்படி போகிறார், இல்லை பாட்டு பாடுறார், சந்தோஷப்படுறார். ஸ்தம்பானரோகன் நிபபாத பூமோ, ஏறுறார். அங்கே இருக்கிற தூண்டெல்லாம் கிடுகிடுன்னு ஏறுறார். இது வந்து மங்கியோட வானரோட சுபாவம். இதெல்லாம் பண்ணுறார். பண்ணிவிட்டு ஸ்தம்பான் அரோகன் மேலே ஏறுறார். நிபபாத பூமோ, அங்கேருந்து ஜம்ப் பண்ணுறார். ஏன்னா வானரங்கள் இப்போ நம்ம ஊர்லெல்லாம் வந்து தேங்காய் எடுக்கிறது மரத்தில் எப்படி ஏறுறாங்களோ அப்படி தான் இறங்குவா ரிவர்ஸில். ஆனால் இவர் வந்து கப்பி இல்லையா, வானரம் மேலே ஏறுறார். வரும்போது அப்படியே துப்புன்னு குதிக்கிறார். அவ்வளோ சந்தோஷம். நனந்த சிக்ரீட ஜகௌ ஜகாம ஸ்தம்பானரோகன் நிபபாத பூமௌ நிதர்சயன் ஸ்வாங்க பிரகிருதிங் கபீனான்னு சொல்லிட்டார் வால்மீகி. இது வந்து குரங்கோட குணம். நிதர்சயன் காமிக்கிறார், பிரகிருதிம் கபீனான். ஸோ சுவாபாவிக குணம் வந்து இது கப்பியோட குணம் இல்லை. ஸோ இது அடுத்து இதோட இந்த 10வது சர்க்கம் முடியறது. 11வது சர்க்கத்தில் வந்து அது போகிறதுக்கு முன்னாடி இது வந்து என்ன பண்ணுறாரு பாருங்க. உடனே அவருக்கு ஒரு பொறி தட்டினது அனுமாருக்கு. ஆஹா, நம்ம தப்பு பண்ணிட்டோமே, இது எப்படி சீதா பிராட்டியை இருக்க முடியும்? சீதா பிராட்டி வந்து ராமரோட பத்னி, பதிவிரதா ஸ்திரீ, ராவணனோட வீட்டில் ஒரு மஞ்சத்தில் படுத்திருப்பாளா? அது ஏன் நமக்கு தெரியாது? இந்த ரூப யௌவனத்தை பார்த்துட்டு நம்ம வந்து சீதா பிராட்டின்னு டிசைட் பண்ணிட்டோமே, பெரிய தப்பாயிடுச்சேன்னு கவலைப்படுறார். அடுத்த ஸ்லோகத்தில் முதல்ல ஒரு வேர்டு போட்டார் வால்மீகி. அவதூயச்ச தாம் புத்திம், அந்த எண்ணத்தை அப்படியே தூக்கி எறிஞ்சார். அவதூய அப்படின்னா கிள்ளி எறியறதுங்கிற பாருங்க. அந்த மாதிரி அந்த எண்ணத்தை தூக்கிய தாம் புத்திம், அப்பேற்பட்ட இது எனக்கு வந்துருச்சு இந்த இது அப்படின்னு. அவதூயச்ச தாம் புத்திம் பபூவா வஸ்திதஸ்ததா ஜகாம சாபராஞ்சிந்தாம் சீதாம் பிரதி மகாகபிகி. நோ, நம்ம இந்த டிசிஷன் வந்தது ரொம்ப பெரிய மகா தப்பு இது அப்படின்னு நினச்சிக்கிறார். இப்போ நான் சொல்கிறேன், அந்த கபிகி ஏன் போட்டார்னா, ஹனுமார்னு போட்டிருக்கலாம். ஹனுமார் தான் பார்த்தார், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அது வந்து ஒரு வியாக்கியானத்தில் இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கா. ஹனுமார் வந்து புத்திமதாம் வரிஷ்டம். அவர் வந்து புத்தியில் அவரை மிஞ்சின ஆள் யாருமே கிடையாது. அதனால் ஹனுமான் போட்டு, அந்த ஹனுமான் பேர் சொன்னாலே அந்த புத்திமதாம் வரிஷ்டம் எல்லாருக்கும் தெரியும். அதனால் ஒரு குரங்கு பார்த்ததுன்னு அதனால் இந்த கபிகை யூஸ் பண்ணார். அவர் ஹனுமார் பேருக்கே அவ்வளோ மகத்துவம் இருக்கும்போது ஹனுமார் இந்த மாதிரி பண்ண மாட்டார் அப்படின்னு ஒரு வியாக்கியானம். இன்னொரு வியாக்கியானம் இதை விட ரொம்ப கன்வின்சிங்காக இருந்தது. அவர் வந்து எல்லாரையும் பார்த்துட்டே போகிறார். மற்ற ஸ்திரீகள்லாம் தூரத்துலேருந்து பார்த்த உடனே சீதா இல்லைன்னு அவருக்கு ஒரு ஊகம் வந்துடுறது. ஆனால் இவ வந்து பார்க்குறா, ஆனால் பக்கத்தில் போய் பார்க்கலையா. ஏன்னா அவர் வந்து நைட்டிக பிரம்மச்சாரி, அவ்வளோ தூரம் உத்து பார்க்கல. ஒருவேளை அனுமார் அந்த மாதிரி உத்து பார்த்துருந்தா இந்த டெசிஷனுக்கு வந்திருக்க மாட்டார். அதனால் இது வந்து அவரோட தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. தூரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து நைட்டிக பிரம்மச்சாரி, யாரையும் பக்கத்தில் பார்க்கக்கூடாதுங்கிறதுனால தூரத்துலேருந்து பார்த்து ரூபயவனை பார்த்து பண்ணிட்டார் அப்படின்னு 2 வியாக்கியானம் படித்தார். ஸோ இப்போ அவர் வந்து 3 ஸ்லோகத்தில் தாம் பண்ண தப்பை வந்து வருந்துறார். 11வது சர்க்கம் முதல் ஸ்லோகம் அதான் சொன்னேன். அவதூயிதாம் புத்திம் பபூவா வஸ்திதஸ்ததா ஜகாம சாபராம் சிந்தாம் சீதாம் பிரதி மகாகபிஹி. ஸோ நினைக்கிறார் இது வந்து நம்ம நினச்ச தப்பாச்சேன்னு அதுக்கு 3 ரீசன் சொல்கிறார் பாருங்க. அழகாக இருக்க அந்த ஸ்லோகம். நராமேண நியுக்தாசா ஸ்வப்துமர்ஹதி பாமினி நபோக்தும் நாப்பியலங்கர்த்தும் நபானமுபசேவித்தும். என்ன சொல்கிறார், ராமரோட பத்னி இவ வந்து தூங்கிறதே கிடையாது. சர்வாத்மனா ராம மனுஸ்மரந்தின்னு ராமரோட தியானத்தில் தான் இருக்கா.
அசோகவனத்தில் வந்ததுல இந்த பின்னாடி இந்த ஸ்லோகம்லாம் வருது. திருப்பி திருப்பி ஒரு நான் முன்னாடியே உங்களுக்கு கிளாஸில் கூட நம்ம அந்த இதில் சொல்லியிருக்கேன். சர்வாத்மனா எப்போ பார்த்தாலும் ராமர் தியானத்தில் இருக்காளே, இவ போய் இந்த மஞ்சத்தில் தூங்குவாளா, ஒரு பஞ்சு மெத்தையில் தூங்குவாளா? அதான் அந்த ந ராமேண நியுக்தாசா, ராமர் இல்லாத சமயத்தில் சொத்துமர்ஹதி பாமினி, தூக்கமே கிடையாது சீதா பிராட்டிக்கு. நபோக்தும், சாப்பிட்றதே கிடையாது. அதனால தான் அவள் அடுத்த 15வது சட்டில் பார்க்கும்போது தத்தோ மலின சம்பீதம் ராட்சசேபி சமாவிரதம் வருது. அப்படியே மெலிஞ்சி அப்படியே ஒல்லியாயிட்டாலாம், சாப்பிட்றது கிடையாது. அப்படி நபோக்தும் நாப்பெலங்கர்த்தும், எங்கேருந்து அவள் வந்து சர்வ அலங்கார பூஷிதான மந்தோதரி வந்து உடம்பு பூரா நகையில் இருக்குது. சீதா பிராட்டி தான் போட்டுண்ட கொஞ்சம் நகை உங்களுக்கு தெரியும். அது அவள் ராவணன் அபகரித்து வரும்போது பாதி நகையை வந்து கீழே போட்டுட்டா. அதை எடுத்துட்டு வானர்கள்லாம் எடுத்துட்டு ராமரண்ட கொடுத்து அதை அப்புறம் அனுமாருக்கு அந்த அடையாளத்துக்கோசம் எல்லாம் சொல்லி அனுப்புகிறா. மீதி இருக்கிற நகை வந்து அங்கே மேலே வந்து ரிக்ஷத்தில் தொங்குறது, தன்னோட உடம்புல போட்டுக்கல சீதா பிராட்டி. அது பின்னாடி வருது. அது ராமர் அனுமார் ஐடென்டிஃபை பண்ணும்போது அங்கே பார்த்த நகை இங்கே இல்லை, இங்கே பார்த்த நகை, அதை நான் சொல்கிறேன் அங்கே வரும்போது. அப்படி இருக்கும்போது இந்த மந்தோதரி இந்த மாதிரி அலங்காரத்தில் இருக்காது. நம்ம போய் அவளை போய் சீதான்னு நினச்சோமே. நான் பிலங்கர்த்தும் ந பானம் உபசேவிதும், அப்போ ஆல் த திங்ஸ் சாப்பிட்றதே இல்லை, எங்கேருந்து பானம் மத்தியபானம் சாப்பிட்றது. அடுத்த ஸ்லோகம் வரும். நானியம் நரமுபஸ்தாத்தும் சுராணாம் அபிச்சேஸ்வரம் நகி ராம சமக்கஷ்டித் யத்ய வித்யதே திரிதசேஷ்வபி. ராமர் வந்து அவருக்கு சமானமாக யாருமே கிடையாது. திரிதசேஷ்வபி அப்படின்னா, திரிதசேனா தேவர்கள் இந்திரன் யாருமே ராமருக்கு சமானம் யாருமே கிடையாது. அதனால் நானியம் நரம் உபஸ்தாத்தம், இன்னொரு புருஷனை சீதா பிராட்டி நினைப்பாளா? அது தேவேந்திரனே இருந்தால் கூட ராமரை தவிர யாருமே நினைக்க மாட்டாளே. நானியம் நரம் உபஸ்தாத்தும் சுராணாமபி சேஸ்வரம், இந்திரனே இருந்தால் கூட ராமரை தவிர நினைக்கவே மாட்டாளே. நகி ராம சமக்கஷ்டித் வித்யதே திரிதேஷ்வே, ராமர் ஈக்குவலண்ட்டாக யாருமே கிடையாது. ராமரோட அனுசந்தானத்தில் தான் இருக்காளே. அப்பேற்பட்ட சீதா பிராட்டி வந்து இங்கே மஞ்சத்தில் தூங்குறான்னு நம்ம நினச்சிட்டோமேன்னு வருத்தப்பட்டு அடுத்த லைனில் என்ன சொல்ல பாருங்க. அந்நேயம் இது நிச்சித்ய பானபூமௌ சசாரசா அந்யா இயம் இது நிச்சித்ய. ஸோ இந்த மந்தோரியை பார்த்தேனே அவள் சீதா பிராட்டி கிடையாது, அந்யா சீதா பிராட்டி கிடையாது. இயம் இது நிச்சித்த அடுத்த இதுக்கு போயிட்டார். பானபூமௌ சசாரசா, திரும்பி போய் தேடுறார். திரும்பி போய் தேடும்போது இப்போ வந்து நீங்கள் இது 2-3 ஸ்லோகம் பார்த்துட்டோம். அடுத்து இது பாருங்க. அடுத்தது எகெயின் அவர் வந்து எல்லாத்தையும் வந்து வர்ணிக்கிறார். அந்த ராட்சசியை ஒரு 20-25 ஸ்லோகம் வந்து வர்ணிக்கிறார். அந்த பான பூமியில் எல்லாம் அவெல்லாம் வந்து இந்த ராவணன் வந்து ஐஷன் வந்திருக்கான். ஸோ அவளுக்கு ராவணனுக்கு சேவை பண்ணணுன்னு தான் இருக்கா. இவாள்லாம் எப்படி இருக்கா, அவள்லாம் ரூப சௌந்தரியங்கள் இதெல்லாம் ஒரு 25 ஸ்லோகத்தில் வந்து வர்ணிக்கிறார் வால்மீகி. நான் ஒரு அவளுக்கு நடுவில் எப்படி ராவணன் இருக்காருன்னு ஒரு 2 ஸ்லோகம் நான் சொல்கிறேன். 8வது ஸ்லோகம் பாருங்க, 11வது சர்க்கம் தான். தாசாம் மத்தியே மகாபாஹு சிசுபே ராட்சசேஸ்வரா கவாம் மத்தியே கோஷ்டே மகதி முக்கியானாம் கவாம் மத்தியே தாவஷா. ஸோ இந்த ஸ்திரீகளுக்கு நடுவில் ஒரு பெரிய பசுமாட்டு கூட்டத்து நடுவில் காளை கம்பீரமாக எப்படி நிற்குமோ அந்த மாதிரி அவர் ராவணன் வந்து இருக்காருன்னு சொல்கிறார். 9வது ஸ்லோகம் பாருங்க. ச ராட்சசேந்திர சிசுபே தாபி பரிவிருத்த ஸ்வயம் கரேணுபிர் யதாரண்யே பரிகீர்ணோ மகாத்விபா. ஸோ ஒரு யானை கூட்டங்களுக்கு கரேணுபீர்னா ஒரு இது பெண் யானை கூட்டத்தினிடையில் ஒரு கம்பீரமாக ஒரு ஆண் யானை எப்படி நிற்குமோ அந்த மாதிரி ராவணன் வந்து இவாளுக்கு நடுவில் இருக்கார் அப்படின்னு சொல்லிகிட்டே போகிறார். நம்ம வந்து நேராக இந்த அதுக்கப்புறம் அந்த டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவள் என்னெல்லாம் சாப்பிட்டா அந்த லிஸ்டெல்லாம் வால்மீகி கொடுக்குற லிஸ்டெல்லாம் பார்த்தா நம்ம அசந்துடுவோம். அஃப்கோர்ஸ் அவெல்லாம் வந்து நம்மளை மாதிரி வெஜிடேரியனா எல்லாம் ராட்சசர்கள் என்ன வேணால் சாப்பிடுவா. அது வந்து மயில் கோழி பன்றி இந்த கறியெல்லாம் சாப்பிட்டு பாதியை சாப்பிட்டு அங்கேயே அப்படிலாம் கிடக்கிறதான். அது இன்னொரு பின்னாடியே ஒரு இதில் சொல்கிறா, இவரெல்லாம் இந்த அந்தப்புறத்துக்குள்ளே யாரும் அங்கே எட்டி கூட பார்க்க முடியாது. அதனால அவள் பாட்டுக்கு ஃப்ரீயாக வந்து நல்லா தூங்குறான். ஆனால் அனுமாருக்கு வேறு வழியில் அங்கே போய் தேட வேண்டியிருக்கு அப்படின்னு அது பின்னாடி சொல்கிறார். ஸோ அதை தவிர இந்த கல் பானங்கள்லாம் இருக்குது பாருங்க, அதெல்லாம் வந்து தங்க வெசல்ஸு. அந்த ஸ்லோகம் வந்து சொல்ல 22வது ஸ்லோகம் ஆகும். இந்த 8-9 வந்து அதான் அந்த கரையணு பேர் பார்த்துக்கோங்க. 22வது ஸ்லோகத்தில் ராஜதேஷு ச கும்பேஷு ஜாம்பூ நதமயேஷு ச பானஸ்ரேஷ்டன் ததா பூரி
கபிஸ்தத்ர ததர்ஷசா பார்க்குறாரு, அனுமார் பார்க்குறாரு, என்னடா அது இப்போ வந்து தங்கத்தை விட வெள்ளி ஜாஸ்தியாக இருதுன்னு இப்போ ஐ திங்க் லேட்டஸ்ட் ட்ரெண்ட் அதுதான் நினைக்கிறேன். த ரேட் ஆஃப் இன்க்ரீஸ் இன் வேல்யூ வெள்ளியில் ஜாஸ்தின்னு ஏதோ படித்தேன் நான். அதுமாரி பூரா ராஜதேஷுன்னா வெள்ளி, ஜாம்பூனத மகேஷ் எல்லாம் தங்கம் வெள்ளி பாத்திரங்களில் பானஸ்ரேஷ்டம் ததா பூரி, குறையவே கிடையாது. அந்த ஃப்ளோ ஆஃப் பானத்துக்கு வந்து ததா பூரின்னா நிறைய சமிருத்தியாக இருக்குது. எப்படி பணம் சமிருத்தியாக இருந்தால் இதெல்லாம் சமிருத்தியாக தானே இருக்கும். கபிஸ்தத்ர ததர்ஷசா பார்க்குறாரு, அனுமார் பார்த்து என்னடா அதுன்னு யோசிக்கிறாரு. அவரோட டார்கெட் வந்து சீதா பிராட்டியை தேடுறது, தரிசனம் பண்ணுறது, இதெல்லாம் அவருக்கு வந்து ஒன்றும் இதுவே கிடையாது. ஆனால் இந்த மாதிரி அவ்வளோ சமிருத்தியாக ராவணன் இருக்காங்கிறத காமிக்கிறதுக்கோசரம் இது வந்து வால்மீகி எழுதியிருக்கார். நேரம் 35 ஸ்லோகம் வந்தோம். இங்கே தான் அவருக்கு வந்து ஒரு இது வருது, அதாவது சிந்தனை ஒன்று வருது. நிரீக்ஷமாணச்ச ததா தாஸ்திரிய சமஹா கபிஹி ஜகாம மகதீன் சிந்தாம் தர்மசாத்வச சங்கிதா. ஒரு பெரிய தர்ம சங்கடம் வந்துடுது அனுமாருக்கு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 36 ஸ்லோகம் வருங்க. பரதாராவரோதஸ்ய பிரசுத்தஸ்ய நிரீக்ஷணம் இதங்கலு மமாத்தியர்த்தம் தர்மலோபம் கரிஷ்யதி. ஆஹா, நம்ம வந்து நைஷ்டிக பிரம்மச்சாரி, இந்த மாதிரி பரதாராவரோதஸ்ய பிரசுத்தஸ்ய. ஸோ பரதாரா வந்து நம்ம தலை நிமிந்து கூட பார்க்கக்கூடாதுன்னு நம்ம தர்மசாஸ்திரம் சொல்கிறது. நம்ம வந்து பரஸ்திரியை வந்து நம்ம பாரியா விட்டு பரஸ்திரியை வந்து நம்ம அம்மா மாதிரியோ இல்லை நம்ம பொண்ணு மாதிரியோ இல்லை நம்ம சிஸ்டர் மாதிரியோ நினைக்கணும்னு இருக்குது. அப்படி இருக்கும்போது நைஷ்டிக பிரம்மச்சாரி ஹனுமான் வந்து இதெல்லாம் பார்த்த உடனே ஒருவேளை நான் வந்து தப்பு பண்ணுறேனோ அப்படின்னு தர்மலோபம் கரிஷ்யத்தின்னு ஒரு டவுட் வருது. உடனே அவர் மாற்றிக்கிறார். அது 4-5 ஸ்லோகம் நான் சொல்கிறேன். இது ஒரு ஸ்லோகம் வந்து நம்ம டேக்கவே இருக்குது அதில். ஸோ நகிமே அது அப்புறம் அவரே சொல்லிக்கிறார். நகிமே பரதாரா நான் திருஷ்டிர் விஷயவர்த்தினி அயஞ்சாத்திரமயா திருஷ்ட பரதார பரிகிரகா. நோ டவுட் நான் இவாளெல்லாம் பார்த்தேன், அதுவும் தூங்குகிற நிலையில் பார்த்தேன். அதுக்கு வந்து அவரே ஒரு 2 பாயிண்ட் அதில். ஒன்று வந்து அவர் சீதா பிராட்டி தேடுறதுக்கு முன்னாடியே ராத்திரியில் தான் தேடுவேன் அப்படின்னு சொல்லி தன்னோட ரூபத்தை சுருக்கிண்டு, ஏன்னா மற்றவா யாரும் இவரை பார்க்கக்கூடாது அப்படிங்கிறனால நம்பர் 1. நம்பர் 2, பின்னாடி இன்னும் 2 ஸ்லோகம் வருது. அங்கே வந்து எந்த ஜாதியில் இருக்கிற ஏதாவது ஒரு பொருள் காணாத போச்சோ, அது மனுஷனாகட்டும் இல்லை மிருகமாகட்டும், ஸோ அங்கே தானே தேடணும். இப்போ காட்டில் மந்தையாக வந்து பசுக்கள் போகிறது, கண்ணுக்குட்டி போகிறது, மான்கள் போகிறது, அது வந்து தெர் இஸ் எ பாசிபிலிட்டி ஒரு கூட்டிலேருந்து விட்டு அது இன்னொரு கூட்டத்துக்கு போயிடும். அப்போ அந்த ஓனர் வந்து தேடுறவா வந்து இன்னொரு கூட்டத்தில் தான் போய் தானே தேடுவா. அதனால் நான் சீதா பிராட்டே வேறு எங்கே தேட முடியும்? ஸ்திரீகளுக்கு மத்தியில் தானே தேட முடியும். ஆனால் இதெல்லாம் இருந்து அவெல்லாம் வந்து தன்னை மறந்த நிலையில் தூங்கிட்டே இருந்தால் கூட என்னோட மனசு வந்து மாறலை, கலங்கமாகலைன்னு சொல்கிறார். நகிமே பரதாராணாம் திருஷ்டிர் விஷயவர்த்தினி. என்னோட திருஷ்டி வந்து சீதா பிராட்டியை தேடுறதுலாம் இருந்தது. இவாளெல்லாம் இவ இல்லை அப்படி எலிமினேட் பண்ணுறதுக்கு தான் நான் பார்த்தேன், தவிர என்னோட மனசு கலங்கமாகலை. 38 ஸ்லோகம் பாருங்க. தஸ்ய பிராதுரபூச்சிந்தா புனரன்யா மனஸ்வினா நிஷ்சிதை காந்த சித்தஸ்ய காரிய நிச்சய தரிசினி. என்னோட அதாவது தஸ்ய பிராதுஹு அபூத்து சிந்தா, அவர் அந்த சமாதானம் பண்ணிக்கிறார். புனரன்யா மனஸ்வினா நிஷ்சித ஏகாந்த சித்தஸ்ய, என்னோட ஏகாந்த சித்தம் வந்து இவாளை பார்க்கறதில்ல கிடையாது. காரிய நிச்சய தரிசனி, என்னோட காரியம் என்ன, சீதா பிராட்டி தேடணும். அதனால் இது வந்து அடுத்த ஸ்லோகமும் சொல்கிறார், இன்னும் வியக்தமாக சொல்கிறார். காமம் திருஷ்டாமயா சர்வா விஸ்வஸ்தா ராவணஸ்திரியா. ஸோ இந்த விஸ்வஸ்தா ராவணஸ்திரியானா இந்த ராவணன் வந்து நிறைய கூட்டமாக ஸ்திரீகளை கொண்டு வந்து வச்சுருக்கா. என்ன இருந்தாலும் ராவணன் அபகரித்து வந்தால் கூட எனக்கு பார்க்குறதுக்கு வந்து ஒரு ரைட் கிடையாது. ஸோ அவளையும் நான் பார்த்தேன். ஏன்னா சீதா பிராட்டி அது நடுவில் இருக்கக்கூடாதேங்கிறதுனால பார்த்தேன். 39 2வது நகிமே மனசகிஞ்சித் வைக்கிருத்தியம் உபபத்தியது. ஸ்பஷ்டமாக சொல்லிட்டார் வால்மீகி. நகிமே மனசா, என்னோட மனசு வந்து கிஞ்சித்து கொஞ்சம் கூட, வைக்கிருத்தியம்னா மாறுதலாக நினைக்கிறது, கலங்கமாக நினைக்கிறது எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி வைக்கிருத்தியம் உபபத்தியதே அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ என்னோட மனசு வந்து கொஞ்சம் கூட விக்கலமே மாறுதலாக என்னோட யோசனை போகலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லோகம் சொல்கிறார். 40வது ஸ்லோகம். இது எல்லாருக்கும் நம்ம டேக்கவே இன் திஸ் மனோஹி ஹேது சர்வேஷாம் இந்திரியாணாம் பிரவர்த்தனே சுபாசுபா ஸ்வவஸ்தாசு தச்சமே சுவியவஸ்திதம் சொல்கிறார் வால்மீகி. பாருங்க, மனோஹி ஹேதுஹு சர்வேஷாம். இப்போ நம்ம எல்லாருக்கும் ஒரு மனசு இருக்குது, அப்புறம் இந்திரியங்கள் இருக்குது,
மனசு யோசனை பண்ணி டிசைட் பண்ணால் தான் இந்திரியங்கள் வேலை செய்யும். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் அவர் எப்படி எழுதியிருக்கார் பாருங்கோ, அது வந்து 100% அனுமானுக்கு பொருந்தும். நம்ம வந்து நம்மளால் எவ்வளோ அதை ஃபாலோ பண்ண முடியும். அதனால தான் நான் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அவர் மனோகி ஹேத்துனா காரணம். சர்வேஷாம் இந்திரியானாம் பிரவர்த்தனை. நமக்கு 5 ஞானேந்திரியங்கள் 5 கர்மேந்திரியங்கள் இருக்குது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நேற்று நான் அனௌன்ஸ் பண்ணேன், இன்றைக்கி வந்து நான் இந்த இதை வந்து ஷேர் பண்ணுவேன், இந்த அர்த்தத்தை ஷேர் பண்ணுவேன் அப்படின்னு. ஆஹா, நான் எல்லாம் வரோன்னு ஒரு உற்சாகமாக நீங்கள் என்ன பண்ணி அப்போயே டிசைட் பண்ணிங்க. உங்கள் மனசு டிசைட் பண்ணிடுச்சு, இன்றைக்கி 3 மணிக்கு வரணும்னு. 2:55க்கு யூ ஸ்டார்டட் அசம்பிளி. ஸோ அது மனசு டிசைட் பண்ணதுனால தான் நீங்கள் மற்ற வேலையெல்லாம் இருந்தால் கூட விட்டுட்டு வரீங்க. அந்த மாதிரி மனசில் என்ன நினைக்கிறோமோ அதுதான் வந்து இது பண்ணுவோம். அதனால் என்னோடய மனசில் வந்து சுபாசு அசுபாசு அவஸ்தாசு எந்த மாதிரி நிலை இருந்தால் கூட, நல்ல நிலை, இந்த மாதிரி ஸ்திரீகள் வந்து படுத்துட்டு இருக்கிற நிலையில் இருந்தால் கூட, தத்து ச மே சுவியவஸ்திதம். வியவஸ்திதம்னா கண்ட்ரோல்டு, பேலன்ஸ்டு. சுவியவஸ்திதம், கொஞ்சம் கூட கலங்கம் அடையலை என்னோடய மனசு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு சே ஒன்று போட்டார். அது ஏன் சே போட்டார்னா, இப்போ நான் என்ன சொன்னேன், மனசை டிசைட் பண்ணதுன்னா அந்த இந்திரியங்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறது. ஆனால் அதோட கான்வர்ஸ் வந்து இது வந்து மனசு டிசைட் பண்ணாத இந்திரியங்கள் வந்து வேலை செய்யாது. நம்ம இங்கே போகக்கூடாதுன்னு நினச்சிட்டோன்னா அப்புறம் நம்ம ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்கிறது இல்லையா, வெளியில் இந்த இடத்துக்கு போகக்கூடாதுன்னு. ஆனால் நம்ம இந்திரியங்கள் வேலை செய்யாத மனசு வந்து நல்லதும் நினைக்கலாம், தப்பும் நினைக்கலாம். அதனால் அவர் என்ன சொல்கிறாரு, மனசால் வந்து தப்பை நினைக்கிறோம். அது சர்க்கம்ஸ்டன்சஸில் நம்ம வந்து ஆக்ஷனில் ஒன்றும் கிடையாது. ஆனால் மனசில் வேணடா இவன் வந்துட்டானே அப்படின்லாம் நினைக்கிறோம் பாருங்க. அது ஓகே, காரண காரியங்கள் இருக்கலாம். ஆனால் அனுமார் இந்த ஸ்டேட்டஸில் அந்த மனசில் கூட அவர் தப்பாக நினைக்கல. அதனால தான் தச்சமே அந்த என்னோட இந்திரியங்களும் வந்து வியவஸ்திதமாக இருந்தது. ஏன்னா அவரை பார்த்தாரு, போயிட்டார். அவர் பார்த்து அதில் கலங்கப்பட்டு, மனசை கலங்கப்பட்டு வேறு ஒன்றும் பண்ணலை. ஸோ இந்திரியங்கள் வந்து சுவியவஸ்திதம், ஆனால் மனசும் கண்ட்ரோல்டாக இருந்தது. அதனால் தச்ச அப்படின்னு போட்டான்னு இதெல்லாம் வியாக்கியானத்தில் படித்தேன். ஸோ நம்ம வந்து எவ்வளோ தூரம் நம்ம இதால் நம்மளால் ஃபாலோ பண்ணலாமே. ஸோ இது தெரிஞ்சப்பறம் நமக்கு அழகாக இந்த ஒரு ஸ்லோகத்தில் அவர் சொல்லிட்டார். அப்புறம் இன்னும் பாருங்கள், 41 ஸ்லோகம். நான் நேத்ரஹி மயா அசக்கியா வைதேகி பரிமார்கித்தும் ஸ்திரியோகி ஸ்திரீஷு திருஷ்யந்தே சதாசம் பரிமார்கனே தான் முன்னாடியே சொன்னேன். நான் ஸ்திரியை சீதா பிராட்டியை தேட வந்திருக்கேன். ஸோ எங்கே ஸ்திரீகள் இருக்காரோ அங்கே தானே நான் தேட முடியும். அப்படிங்கிறதுனால நான் வந்து இங்கே வந்து பானபூமியில் வந்து படுத்துட்டு இருக்கிற நிலை இருந்தால் கூட எனக்கு வேறு வழி இல்லை, என்னோடய மனசு விகல்பமாகலை அப்படின்னு சொல்லிட்டு தன்னை தானே வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறார். 43 ஸ்லோகம் பாருங்க. ததிதம் மார்கிதம் தாவத் சுத்தேன மனசா மயா. சுத்தமான மனசோடு நான் வந்து இதை பண்ணியிருக்கேன், இந்த காரியத்தை பண்ணியிருக்கேன். ராவணாந்த புறம் சர்வம் திருஷ்யத்தேன ச ஜானகி. கஷ்டப்படுறார், இவ்வளோ தூரம் நான் வந்து தேடினேன்னு இங்கே கிடைக்கலையே அப்படின்னு. இந்த கடைசி 3 ஸ்லோகம் சொல்லி இந்த சர்க்கம் முடியறது. ஸோ அந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எல்லா இடத்துலையும் நான் பார்த்தேன், அவேக்ஷமானோ ஹனுமான் நைவா பஷ்யத்து ஜானகி. 44 ஸ்லோகம். அதுக்கப்புறம் வந்து 46 ஸ்லோகம், கடைசி ஸ்லோகம் 11 சரியில். சபூயஸ்து பரம் ஸ்ரீமான் மாருதிர் யத்னமாஸ்திதா ஆபான பூமி முத்ஸ்ருஜ்ய தத்விச்சேதும் பிரச்சக்ரமே. போயிட்டார், அவரோட வந்த வேலை எடுத்து இங்கே யாருமே வந்து சீதா பிராட்டி கிடையாதுன்னு எடுத்து இது இன்னொரு வியாக்கியானத்தையும் சொல்லியிருக்கா. அதாவது பாருங்கள், அவர் திரும்பி இன்னொரு ரவுண்ட்லாம் போய் பார்க்கல. ஏன்னா முதல் தடவை பார்த்ததே அவர் வந்து கரெக்டாக பார்த்துட்டா இங்கே சீதா பிராட்டி கிடையாதுன்னு. அவரோட மனசில் விகலங்கமே இல்லாததுனால அவர் திரும்பி போய் பார்க்கல. அதனால தான் மனசு, என்னோடய மனசு சுத்தமாக இருந்ததுங்கிறதுக்கு அது உடனே போயிட்டார். ஆபான பூமி முத்ஸ்ருஜ்ய, இந்த பான பூமிலேருந்து விட்டுட்டு வேறு இடத்துல தேடணும்னு போகிறார். ஸோ இப்போ 12வது சர்க்கம். 12, 13 வந்து பூரா துக்கப்படுறார். 12வது சர்க்கத்தில் வந்து அது ஹனுமன் விஷாதகான்னா துக்கம். 13வது சர்க்கம் பார்த்திங்கன்னா ஹனுமன் நிர்வேதான்னா கலங்கம். நம்ம மனசு வந்து என்ன பண்ணுறதுன்னு டெசிஷன் எடுக்க முடியாத போகிறது, அது வந்து நிர்வேதா. இது 12வது சர்க்கத்தில் பார்த்திங்கன்னா முதல் ஸ்லோகம் வந்து ரொம்ப இது வருந்துறார். சதஸ்ய மத்தியே பவனஸ்ய மாருதி லதா கிருஹாம் சித்திர கிருஹான் நிஷா கிருஹான் ஜகாம சீதாம் பிரதிதர்சனோத்சுகோ நச்சைவதாம் பஷ்யதி சாரு தர்சனாம். சீதா பிராட்டியோட தரிசனம் எனக்கு எப்போ கிடைக்கும், அதுக்கும் நான் கொடுத்து வச்சுருக்கணும், சீதா பிராட்டியோட அனுகிரகம் இருந்தால் தான் ஆகுன்னு இன்னொரு இதில் சொல்கிறார். இவ்வளோ தூரம் தேடி கிடைக்கலையேன்னு व्यसனப்படுறார். ஸோ இப்போ என்ன பண்ணுறது, அடுத்தது வந்து பாருங்கள் 2வது ஸ்லோகம். என்ன பண்ணுறதுன்னு ஒரு டவுட் வந்துருச்சு அவருக்கு. இவ்வளோ தூரம் கம்ப்ளீட்டாக எல்லா இடத்துலையும் தேடிட்டோமே, கோர்ஸ் ஒரு இடத்துல இன்னும் அவர் தேடலை, அது பின்னாடி வருது. இப்போ நம்ம வீட்டில் கூட தான் பண்ணுறதா, இன்னும் வீட்டை பூரா தேடிட்டோம் கிடைக்கலன்னு. எங்கேயோ ஒரு இதில் நம்ம கோட்டை விட்டுருப்போம். அந்த மாதிரி ஒரு இடம் அசோகவனம் இன்னும் பார்க்கல. அதனால் ஆனால் அப்போ அவருக்கு தெரியாது.
யோசிக்கிறார், சீதா பிராட்டி உயிரோடு இருக்காளா இல்லையா அப்படின்னு நிறைய அவருக்கு வந்து டவுட் வருது. ஸோ உயிரோடு இருக்காளா சீதா பிராட்டி, இல்லை ராவணன் வந்து அபகரிச்சுட்டு வரும்போது அங்கே கீழே வந்து ட்ராப் பண்ணிட்டானா, இல்லை இவ வந்து ராவணன் வந்து பின்னாடி வருது 15வது சர்க்கத்தில் வருது, கேசத்தை தொட்டு தூக்கிண்டு அபகரிச்சுன்னு வந்திருக்கான். நீலநாகா பயாவெண்யா ஜகனம் கதையைக்கையா நீலையா நீரதாபாய வனராஜா மகிமிவன் பத்திவிரதாஸ்திரியோட கேசத்தை தொட்டு அபகரிச்சுட்டு பண்ணி வந்திருக்கானே இவன், இந்த எந்தமான பாவி இவன். அதனால் அவள் வந்து மனசில் நொந்து போய் தன்னை உயிரை மாய்த்து கொண்டாளா அப்படிங்கிறலாம் இவருக்கு டவுட் வருது. இது எல்லாமே ஒரு 10 ஸ்லோகத்தில் வந்து 12வது சர்க்கத்தில் யோசிக்கிறார். ஸோ என்ன பண்ணுறது இப்போது, ஒரு வேளை அவள் வந்து இப்போ தான் என்ன பண்ணுறதுன்னு நினைக்கிறார். ஸோ சீதா பிராட்டி கிடைக்கல, ஒரு விஷயமும் தெரியல. ஸோ நான் இதை போய் இப்போ அங்கே போய் சுக்ரீவன் கிட்டே போய் நான் போனேன், சீதா பிராட்டி என்னால் பார்க்க முடியல, கிடைக்கலன்னு சொன்னால் சுக்ரீவன் சும்மா விடுவானா, அந்த கான்சிக்வன்சஸ்லாம் யோசிக்கிறார். என்ன பண்ணுறது இதனால், இல்லை அவள் பின்னாடி வருது இன்னும், ஒரு வேளை இந்த மாதிரி போய் சொல்லிட்டோன்னா எல்லோரும் உயிரை மாற்றுப்பாளேன்னு பின்னாடி வருது. அதனால் இதுதான் நிர்வேதா அப்படின்னு என்ன பண்ணுறதுன்னு புரியல அவருக்கு. ஸோ 10வது ஸ்லோகம் பார்க்கும். அங்கே இதில் அந்த 12ல் 10வது ஸ்லோகத்தில் அவரே ஒரு வால்மீகி ஒரு ஸ்லோகம் எழுதியிருக்கார். என்ன சொல்கிறார், இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டஸ் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிறோம். அந்த இதில் வந்து என்ன சொல்கிறாங்க, அனிர்வேத ஸ்ரீயோ மூலம் அனிர்வேத பரம் சுகம் அனிர்வேதோ ஹி சததம் சர்வார்த்தேஷு பிரவர்த்தகா. ஈஸி டு சே, டிஃபிகல்ட் டு ஃபாலோ. அது நமக்கு எல்லாம் இது இருந்தாலும் இதை நம்ம கேட்க எவ்வளோ இருக்கோ இன்னும் கொஞ்சம் ஒரு 5% நம்ம அந்த திங்கிங்கில் வந்து நம்ம ரிஃபைன் பண்ணலாமே. அனிர்வேதா, நிர்வேதான துக்கம், அனிர்வேதான உற்சாகம். அனிர்வேத ஸ்ரீயோ மூலம், உற்சாகமாக எப்போவுமே இருக்கணும். நம்ம எந்த மாதிரி ஸ்திதி இருந்தாலும் ரொம்ப அதான் சொன்னேன், ஈஸி டு சே டிஃபிகல்ட் டு ஃபாலோ, பட் அட்லீஸ்ட் நம்ம தெரிஞ்சுப்போம் இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத. அப்போ நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரயத்னம் பண்ணலாம். அனிர்வேதா ஸ்ரீயோ மூலம் அனிர்வேத பரம் சுகம். ஸோ உற்சாகம் ஒன்று தான் மருந்து. நம்ம இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன் இங்கிலீஷில் சொல்லுவோம். அந்த மாதிரி வந்தால் கூட நம்ம உற்சாகத்தை விடக்கூடாது. பின்னாடி சொல்கிற உயிரையும் மாய்த்து கொள்ளலாமான்லாம் கூட யோசிக்கிறார். ஆனால் அதை பண்ணக்கூடாது. இட் இஸ் நாட் ஏ சொல்யூஷன். நம்ம உயிரோடு இருந்தால் என்றைக்காவது நம்ம கஷ்டம் தீரும் அப்படிங்கிறது நமக்கெல்லாம் இது ப்ராக்டிக்கலாக தெரியும். நம்ம லைவில் பார்த்துட்டு இருக்கோம், பார்க்க போகிறோம். அதனால் அனிர்வேதா அப்படின்னு இந்த 10வது ஸ்லோகம் சொல்கிறார். திரும்பி போய் தேடுறார். அதனால் நம்ம வந்து இதை வந்து நம்மளோட அந்த தேடுதலை வந்து இன்னும் தீவிரப்படுத்தணும். கிடைக்காத எப்படி போவான்னு பின்னாடி வருது சம்பாத்தியத்தை நான் சொல்கிறேன். பண்ணிவிட்டு 12வது ஸ்லோகத்தில் திரும்பி தேடுறார். எங்கே இருக்கா அப்படின்னு எல்லா இடத்துலையும் போய் தேடுறார். ஸோ அதில் 17வது ஸ்லோகம் பாருங்கள். அதில் என்ன சொல்கிறார் பாருங்கள். சதுரங்குல மாத்திரோபி நாவகாச சவித்யதே ராவணாந்த புரே தஸ்மின் எங்கப்பிர்ன ஜகாமசா. ஒரு 4 அங்குலம் கூட விட்டு வைக்கலை. அனுமார் தேடாத இடமே கிடையாது. ஒரு 4 inches இடத்துல கூட அவர் தேடி இருக்கார். அப்படின்னா அவ்வளோ தீவிரமாக தேடுறார். ஆனாலும் கிடைக்கல. அப்புறம் 25வது ஸ்லோகம் பார்க்கும். இப்போ தான் அவருக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. 25வது ஸ்லோகத்தில் என்ன பண்ணுறாரு தான் முடியறது இந்த சர்க்கம். கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டஸில் இருக்க அந்த 13ல் தான் எல்லாமே வந்து ரிலீஸ் ஆகுது. இவரோட கன்ஃபியூஸ் ஸ்டேட்டஸ்லேருந்து இவர் ஒரு ஸ்திதிக்கு வந்து அசோகவனம் தெரியறதுலாம் 13வது ஸ்லோகம். இங்கே எப்படி முடிக்கிறார் பாருங்க. வியர்த்தம் வீக்ஷா 24வது ஸ்லோகம். வியர்த்தம் வீக்ஷா நிலசுத சிந்தாம் புனருபாகமத்து. அவர் நினைக்கிறார், இவ்வளோ கஷ்டப்பட்டு இதை தாண்டி வந்தோமே, சாகரத்தை லங்கனம் பண்ணிட்டு வந்தோமே, இதெல்லாம் வியர்த்தமாயிடும் போல இருக்குன்னு. அவதீரிய விமானாச்ச ஹனுமான் மாருதாத்மஜா சிந்தாம் உபஜகாமாத சோகோபகத சேத்தனா. சிந்தாம் உபஜகாம, அவர் வந்து கவலையில் தான் இருக்கார். ஷோகோ பகத்த சேத்தனா, நம்ம ஒரு சரியான அடி வாங்கினோங்கிற பாருங்க. நம்ம மனசில் வந்து நம்ம நினச்சது நடக்கலை, எல்லாமே நெகட்டிவாக போயிட்டுருக்குன்னா ஷோகா அந்த கஷ்டத்தினால அபகத சேத்தனா, நம்ம புத்தியே கலங்கி போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 13வது சர்க்கம். இந்த 13வது சர்க்கத்தில் தான் வந்து டேர்னிங் பாயிண்ட் ஃபார் தி என்டையர் சுந்தரகாண்டம். அதை நம்ம பார்க்க போகிறோம். 13ல் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் ஸ்லோகம் பாருங்க. விமானாத்து சுசங்கிரமிய பிராகாரம் ஹரியூதபா ஹனுமான் வேகவானா சேத்யதா வித்யுத்கனாந்தரே அப்படின்னு சொல்லிட்டே போகிறார். 3வது ஸ்லோகத்தில் வந்து பூயிஷ்டம் லோலிதாலங்கா ராமஸ்ய சரதா பிரியம் நகி பஷ்யாமி வைதேகீம் சீதாம் சர்வாங்க சோபனாம். சீதா பிராட்டே இன்னும் பார்க்கறதுக்கு எனக்கு கொடுத்து வைக்கலையே. பூயிஷ்டம் லோலிதா லங்கா, லங்கா பூரா தேடிட்டேன்னா அலைஞ்சு, லோலிதா அப்படின்னா அலைஞ்சு இங்கே அங்கே போய் தேடினேன்னு. ராமஸ்ய சரதா, ராமரோட தர்மபத்னி கிடைக்கலையே அப்படின்னு व्यसனப்படுறார். இப்போ தான் வந்து அவர் 5வது ஸ்லோகம் பாருங்கள். அடுத்தது 5வது ஸ்லோகத்தில் வந்து
எப்படி காரண காரியங்களை பண்ணுறாரு பாருங்க. இப்போ வந்து தர்ம சங்கடமான சுச்சுவேஷன் பின்னாடி சொல்கிறாரு. அது சீதா பிராட்டி கிடைக்கல, அங்கே போய் சொன்னாலும் தப்பு, சொல்லாட்டாலும் தப்பு அப்படிங்கிறலாம் அது அலசறார். அலசி ஒவ்வொரு இதுக்கு இது 5வது ஸ்லோகம் என்ன சார், இக சம்பாதினா சீதா ராவணஸ்ய நிவேசனே ஆக்கியாதா கிருத்ரராஜேன ந ச பஷ்யாமி தாமகம். சம்பாதி வந்து சீதா பிராட்டியை ராவணன் அபகரிச்சுட்டு போய் லங்காவில் வச்சிருக்காருன்னு சொன்னானே, அது எப்படி பொய்யாகும்? அது டேரெக்டாக அப்படி சொல்லலாம், அப்படி தான் அர்த்தம் எடுத்துக்கணும். இக சம்பாதினா சீதா ராவணஸ்ய நிவேசனே ஆக்கியாதா கிருத்ரராஜேன நச்ச பஷ்யாமி தாமகம். இந்த மாதிரி சம்பாத்தி சொன்னார், அப்படி இருந்தும் நான் என்னால் ஏன் பார்க்க முடியல அப்படின்னு. அதனால் என்ன அர்த்தம், கண்டிப்பாக கிடைப்பாளுங்கிற பாசிட்டிவ் அர்த்தம் அதுக்கு. கின்னு சீதா தவைதேகி மைதிலி ஜனகாத்மஜா உபதிஷ்டேத விவசா ராவணன் துஷ்டச்சாரிணம். இப்போ அவர் வந்து ஒவ்வொன்றா ஒருவேளை அவர் வந்து மறிச்சிட்டாளோ அப்படின்னு கேட்குறார். இப்போ இங்கே என்ன நினைக்கிறார், ஒருவேளை ராவணன் கம்பல் பண்ணி இவளை ஒத்துக்க வச்சுட்டாளோ அப்படின்னு. அதாவது அப்படின்னு அந்த ஸ்லோகம் இருக்குது, ஆனால் அப்படி இல்லை. அது கின்னு சீதாத வைதேகி இந்த மாதிரி பண்ண மாட்டாளே, ஏன் அப்படின்னா ஜனகாத்மஜான்னு சொல்லியிருக்கா, இங்கே ராமபத்னின்னு சொல்லலை. ஜனகாத்மஜான்னா ஜனகருடைய பொண்ணு. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், சீதா பிராட்டி வந்து மகாலட்சுமி அவதாரம். அவன் வந்து அயோனிஜா அப்படின்னு பேர். அயோனிஜான்னா வந்து கர்ப்பத்துலேருந்து பிறக்கலை. ஜனகர் வந்து ஒரு யாகம் பண்ணும்போது இந்த கலப்பையில் வந்து பூமியை உழும்போது தான் அந்த குழந்தை கிடச்சிது, மகாலட்சுமியோட ஸ்வரூபம். அதனால் அவள் இந்த மாதிரி நினைக்க மாட்டாளே, ராவணனோட இது எதுவுமே சீதா பிராட்டினை பலிக்காதே, அப்படி இருக்கும்போது உயிரோடு தான் இருந்தாலும் எனக்கு தெரியலேன்னு அவ்வளோ அர்த்தம் அதில் இந்த ஸ்லோகத்தை சொல்கிறார். அதுக்கப்புறம் வந்து அதான் மறுபடியும் அவர் இதான் நினைக்கிறார், ஒரு வேளை கீழே விழுந்துட்டாலாம், இல்லை ராவணனை பயந்துட்டு ராமரோட பானம் வரும்னு சொல்லி ராவணன் வந்து பயந்து இவளை வந்து ட்ராப் பண்ணிட்டாலாம் அப்படின்லாம் டவுட் வருது. 17வது ஸ்லோகம் பாருங்க, 13வது சர்க்கத்தில் 17வது ஸ்லோகத்தில் வந்து வினஷ்டாவா பிரநஷ்டாவா மிருதாவா ஜனகாத்மஜா ராமஸ்ய பிரியபாரியஸ்ய ந நிவேதைத்தும் க்ஷமம். இங்கே தான் இந்த இருதலை கொள்ளி எறும்புன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒரு கட்டையில் கொள்ளி, ஐ மீன் பூரா அக்னி 2 எரிஞ்சுட்டே இருக்கும்போது நடுவில் ஒரு எறும்பு மாட்டின்னு எடுத்துன்னா அது ஒன்றா ஃபார்வேர்டு போகும், இல்லை பேக்வேர்டு வரணும். 2 இடத்துலையும் நெருப்பு இருக்குன்னா என்ன பண்ணுறதுன்னு தவிக்குமே, அந்த மாதிரி அனுமான் தவிக்கிறாராம். நிவேத்தியமா, அதாவது வினஷ்டாவா பிரநஷ்டாவா மிருதாவா ஜனகாத்மஜா. இப்போ அவருக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு விரக்தியான ஒரு யோசனை வருது. முதல்ல என்ன சொல்கிறார், இந்த மாதிரி அவள் இருக்காளோ இல்லையோ தெரியாது, இல்லை உயிரோடு இருக்காளோ இல்லையோ தெரியாது, எப்படி இருந்தாலும் ராமஸ்ய பிரியபாரியஸ்ய ந நிவேதித்தும் க்ஷமம். நான் வந்து ராமரண்ட போய் சுக்ரீவன்கிட்ட போய் சீதா பிராட்டி இருக்காளா இல்லையா எனக்கு தெரியாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். அந்த டிசிஷன் எடுத்தனால நான் திரும்பி போக மாட்டேன். திரும்பி போகலாமான்னு ஒரு யோசனை வந்தது. நான் அது ஒரு பாசிபிலிட்டி ரூல் அவுட் பண்ணேன். நான் திரும்பி போக மாட்டேன், இங்கேயே இருப்பேன், தேடுவேன் அப்படின்னு பின்னாடி சொல்கிறேன். ஸோ நிவேத்தியமானே தோஷஸ்யா தனிவேதனே கதன்னு கலு கர்த்தவியம் விஷமம் பிரதிபாத்தமே, இதுதான் சொன்னேன். இருதலை கொள்ளி எறும்புன்னு சொல்கிறோமே, இந்த மாதிரி நிவேத்தியமானேன்னா தெரிவித்தா தோஷஸ்யாது. என்ன கேட்பா, நீ என்ன போயிட்டு அப்படியே வெறும் கையோடு திரும்பி வந்தியான்னு இவா மற்ற வானரங்களே கேட்பா. சுக்ரீவர் கேட்குறத கேட்கணுமா? தோஷஸ்யாத்து அனிவேதனை. ஸோ சொல்லவே இல்லைன்னா எத்தனை நாள் தேடுறது? அவள் என்ன நினைப்பா, என்னடா வந்து அனுமார் போயிருக்கான், ஒரு சமாச்சாரம் ஒன்றுமே இல்லையா, வாட்ஸ்அப்பாக இருந்தது அப்போ உடனே ஸ்டேட்டஸ் போடுறதுக்கு. ஸோ அதனால் அதுவும் கஷ்டமாச்சு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு அப்படியே அதனால தான் இதுக்கு வந்து நிர்வேதா அப்படின்னு நம்ம பார்த்தோம், கலங்கரார். ஸோ அதுக்கப்புறம் வந்து இது டிசைட் பண்ணிட்டார். இப்போ அந்த ஸ்லோகத்தில் வந்து இல்லை நான் வந்து திரும்பி போக மாட்டேன், இருந்து இது பண்ணுவேன்னு. அந்த இருந்து என்ன பண்ணுவேங்கிறதுக்கு வந்து பின்னாடி ஸ்லோகத்தை சொல்கிறார். நேரம் 20வது ஸ்லோகம் வாங்கோ. ஸோ 20வது ஸ்லோகத்தில் எதி சீதாம திருஷ்வாகம் வானரேந்திரபுரி மிதா கமிஷ்யாமி ததः கோ மே புருஷார்த்தோ பவிஷ்யதி. ஸோ இங்கேருந்து நான் போனேன்னா மமேதம் லங்கன, அடுத்த ஸ்லோகம், மமேதம் லங்கனம் வியர்த்தம் சாகரஸ்ய பவிஷ்யதி பிரவேசைவ லங்கா யா ராட்சசானாஞ்ச தரிசனம். அதே தான் இப்போ நான் சொன்னது தான் அந்த ஸ்லோகத்தில் வருது. நான் போய் இந்த மாதிரி சொல்ல மாட்டேன், சொன்னேன்னா அவெல்லாம் வந்து என்ன பண்ணுவாளோ தெரியாது, உயிரையே விட்டுடுவாளே அப்படின்னு நினைக்கிறார். அதனால் நேராக 38வது ஸ்லோகம் வாங்கும். இது வந்து 19-20 இது இந்த 10 ஸ்லோகத்தில் வந்து எல்லாமே அவர் வந்து ஒவ்வொரு ஆப்ஷன்ஸ் பண்ணுறார். இது போய் நான் போய் சொன்னேன்னா கிடைக்கலன்னு. ஸோ சுக்ரீவன் உயிரை விடுவார், ராமர் லக்ஷ்மணர் எல்லாரும் எல்லாரும் உயிரை விட்டுடுவாளே, சீதா பிராட்டி இல்லைன்னு தெரிஞ்சு இவர் போய் திரும்பி வெறும் கையோடு வந்துட்டாருன்னு எல்லாரும் உயிரை விட்டு இக்ஷ்வாக்கு வம்சமே போயிடுமே,
ஒரு குல நாசத்துக்கு நான் காரணமாக இருக்க மாட்டேன், நான் இங்கே தான் இருந்து தேடி கண்டுபிடிப்பேன்னு அந்த பாசிட்டிவ் தாட் வருது. இந்த துக்கத்துலேயும் அது வருது. ஏன்னா அது அனிர்வேத ஸ்ரீயோமெல்லாம் அந்த ஸ்லோகத்தோட எஃபெக்ட். உற்சாகமாக இருந்தால் தான் காரியம் நடக்கும்னு. 38வது ஸ்லோகத்தில் பாருங்க. 38வது ஸ்லோகத்தில் வந்து விஷமுற்பன்ன உபவாசமதோசஸ்திரம் பிரச்சரிஷ்யந்தி சோகம் நைவ கமிஷ்யாமி கிஷ்கிந்தாம் நகரீமிதா நச்ச சக்ஷ்யாமியகம் திரஷ்டும் சுக்ரீவம் மைதிலீம் வினா. அதாவது கிளியர் கட் டிசிஷன் எடுத்துட்டார். நான் வந்து போக மாட்டேன். சஹா அகம் நைவ கமிஷ்யாமி, நான் வந்து திரும்பி போக மாட்டேன். அதுக்கு அடுத்த ஸ்லோகம் மைய கச்சதி சேகஸ்தே தர்மாத்மானோ மகாரதோ ஆசையா தௌ தரிஷ்யே தே வானராஸ்ய மனஸ்வினா. ஒருவேளை நான் போகலைன்னா அவளுக்கு வந்து அந்த ஹோப் இருக்கும். ஏன்னா இன்னும் அனுமார் வந்து சீதா பிராட்டி கிடைக்கலன்னு சொல்லலையே, அதனால் கண்டிப்பாக கிடைக்கும்னு ஒரு ஹோப். ஆசையா தௌ தரிஷ்யேதே வானராச மனசினா, எல்லோரும் உயிரோடு இருப்பா, அதனால் நான் வந்து அதை பண்ண மாட்டேன் அப்படின்னு அந்த டிசிஷனுக்கு வர்றார். 45வது ஸ்லோகம் பாருங்கள். இது எல்லாமே காரண காரியங்கள் எப்படி ஒரு லாஜிக்கலாக எடுத்துன்னு போயிருக்கார் பாருங்க. அப்புறம் தான் என்ன பண்ணலான்னு நினைக்கிறார். தாபசோவா 45 தாபசோவா பவிஷ்யாமி நியதோ விரக்ஷமூலிகா நேதா பிரதிகிருதி கமிஷ்யாமி தாமதிருஷ்டுவாசித்தே கணாம். சீதா பிராட்டியை பார்க்காத நான் எங்கேயாவது போய் ஒரு மரத்துக்கிட இங்கே லங்காலே உட்காந்துடுறேன், வானப்பிரஸ்தம் எடுத்துக்கிறேன், பிச்சை எடுத்து சாப்பிட்றேன், இதெல்லாம் சொல்கிறார் அவர். ஸோ அதனால் நான் வந்து ஏதாவது பண்ணி சீதா பிராட்டியை தேடுவேனே தவிர நான் வந்து வெறும் கையால் போக மாட்டேன் அப்படின்னு. 47வது ஸ்லோகம் பாருங்க. விநாசே பகவோ தோஷா ஜீவன் பத்ராணி பஷ்யதி தஸ்மாத் பிராணான் தரிஷ்யாமி த்ருவோ ஜீவதி சங்கமஹ. அற்புதமான ஸ்லோகம். விநாசே பகவோ தோஷா ஜீவன் பத்ராணி பஷ்யதி. ஸோ தன்னை உயிரை மாய்த்துக்கலாமான்னு ஒரு யோசனை பண்ணுறார். போய் இங்கே எங்கேயாவது போய் சமுத்திரத்தில் விழுந்துடலாம். அது முன்னாடி ஸ்லோகம் இருக்குது, அந்த ஸ்லோகம் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். அது விஷயம் சொன்னால் சமுத்திரத்தில் விழுந்துடலாமா ஒரு அக்னியில் விழுந்துடலாமான்லாம் யோசிக்கிறார். இப்போ அதுக்கு வந்து இவர் பதில் சொல்கிறார். விநாசே பகவஹா தோஷாக ஜீவன் பத்ராணி பஷ்யதி தஸ்மாத் பிராணான் தரிஷ்யாமி. பிராணன் இருந்தால் தான் நமக்கு அந்த சொல்யூஷனுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். த்ருவோ ஜீவதி சங்கமஹா. என்ன ஒரு பாசிட்டிவ் தாட்ஸ் கொண்டு வர்றார் பாருங்க. கலக்கமடைந்த மனசு வந்து எப்படி மாறுறது. த்ருவோ ஜீவதி சங்கமஹா. கண்டிப்பாக சீதா பிராட்டி நான் பார்ப்பேன். பின்னாடி வருது சம்பிரதாசியமே அந்த ஸ்லோகம் சொல்கிறார். நான் பார்த்து ராமரண்ட ஒப்படைப்பேன், விஷயத்தை சொல்லுவேங்கனால நான் பிராணான் தரிஷ்யாமி, நான் அங்கேயும் போக மாட்டேன், உயிரையும் விட மாட்டேன், ஆனால் நான் வில் கண்டினியூ மை எஃபர்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி வரார். 50வது ஸ்லோகம் பாருங்கள். நான் 49 ராவணம்வா. இது பாருங்க, அது வந்து எல்லாருக்கும் நினைக்கிறது. ஸோ இப்போ என்னாச்சு, அங்கே போகமாட்டேன்னு சொல்லிட்டார், இங்கேருந்து தேடுறேங்கிறாரு. ஆனால் ஒரு கோபம் வருது ராவணனுக்கு மேலே. சீதா பிராட்டி கிடைக்கவும் இல்லை. இப்போ என்ன பண்ணலாம், நம்ம ராவணனை ஒரு கொலை பண்ணிவிடுவோமா? எப்படியும் சீதா பிராட்டி கிடைக்கிறாளா இல்லையா, கிடைப்பால் ஹோப் இருக்குது. ராவணனை ஒரு போடு போட்டுடலாமா அப்படின்னு மனசில் வருதான். 49 ராவணம் வா வதிஷ்யாமி தசக்ரீவம் மகாபலம் காமமஸ்து ஹிருதா சீதா பிரத்யாச்சீர்ணம் பவிஷ்யதி. அவள் கிடைக்காதே இருக்கட்டும், ஒரு ஆர்குமெண்ட் சேர்க்கு இவனை ஒரு போடு போட்டேன்னா முதல்ல ரக்ஷசாம் சோகவர்தனகான்னு பார்த்தோம். ஸோ அதனால் இவர் போடு போட்டுடலாமான்னு நினைக்கிறார். அப்புறம் அவர் மாற்றிக்கிறார். இல்லை இது என்னோட டியூட்டி கிடையாது, இது ராமருக்கு தான் இந்த டியூட்டி அப்படின்னு. இல்லைட்டா இவர் தூக்கிட்டு போய் எடுத்துன்னு போய் ராமர் முன்னாடி அப்படியே நிறுத்திடுவோமான்னு பலவித யோசனைகள்லாம் வருது. அதெல்லாம் ஆனால் அவரே வந்து அதுக்கு பதில் சொல்லிக்கிறார். இதெல்லாம் கிடையாது, இது இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, நம்ம தேடணும் அப்படின்னு. 55வது ஸ்லோகம் வாங்க. இதுதான் வந்து டேர்னிங் பாயிண்ட்டு. ஸோ அங்கே அந்த 52ல் பாருங்க, அதில் தான் வந்து இன்னொரு டெசிஷன் எடுக்கிறார். யாவத் சீதாம் ஹி பஷ்யாமி ராமபத்னீம் யசஸ்வினீம் தாவதே தாம் புரீம் லங்காம் விச்சினோமி புனః. என்ன வேர்ட்ஸ் போட்டிருக்கார் பாருங்க. யாவத்து சீதாம் ஹி பஷ்யாமி, நான் எப்போ சீதையை பார்ப்பேனோ அது வரைக்கும் ராமபத்னியும் யசஸ்வினியும். ஸோ இந்த ராமபத்னியும் யசஸ்வினியெல்லாம் ஒரு பாசிட்டிவ், எல்லாம் திரும்பி எல்லாமே நல்லது நடக்க போகிறது. அதனால் வால்மீகி அந்த மாதிரி எழுதியிருக்கார். தாவது ஏதாம் புரீம் லங்காம் விச்சினோமி, அது வரைக்கும் நான் லங்காவில் வந்து சுற்றுவேன். விச்சினோமி புனః. புனகான்னா அடுத்ததுன்னு அர்த்தம். புனಃனா அது ஸ்ட்ரெஸ்ஸு. நான் தேடிகிட்டே இருப்பேன் சீதா பிராட்டி கிடைக்கிற வரைக்கும். அவனை கிடைப்பா. த்ருவோ ஜீவதி சங்கமஹான்னு சொல்லியிருக்கார். 55வது ஸ்லோகத்தில் தான் இந்த மாதிரி நினைப்பு வரும்போது கடைசியில் ஒரு டெசிஷன் எடுத்துட்டார். கலங்கமாக இருந்தார் 12வது சர்க்கத்தில். 13 சர்க்கத்து ஆரம்பத்துலேயும் கலக்கமாக தான் இருந்தார். ஆனால் அந்த ஸ்லோகங்கள்லாம் பார்த்துட்டு தான் தர்மலோபம் ஒன்றும் பண்ணலை, நம்ம உற்சாகமாக இருந்தால் எல்லாம் கிடைக்கும்னு நாங்கள் திரும்பி போக மாட்டேன், சீதா பிராட்டியோட பார்த்து தரிசனம் பண்ணிவிட்டு அந்த செய்தியை எடுத்துகிட்டு தான் நான் போவேன், அது வரைக்கும் நான் உயிரையும் மாயத்துக்க மாட்டேன், நான் விச்சினோமி புனப்புனகான்னு அந்த ஒரு
பாயிண்ட் ஆஃப் இது ஸ்டெடி வந்தப்புறம் இப்போ பார்க்குறார். அசோக் 55வது ஸ்லோகம் 13வது வசனம். அசோகவனிகாஜேயம் திருஷம் திருஷ்யதேயா மகாத்ருமா இமாம பிகவிஷ்யாமி நகீயம் விசிதாமயா. நான் அப்போ சொன்னேன், நம்ம எல்லாத்தையும் வீடை பூரா தேடிட்டோம், நம்ம கிடைக்கலன்னு எங்கேயோ ஒரு கோட்டை விட்டுருக்கோம். அதே தான் சொல்கிறார். நகீயம் விசிதாமையாவது கண்ணெதிர்க்கு ஒரு அசோகவனம் தெரியறது, இதை நம்ம தேடலையே அப்படின்னோம்னா அவருக்கு ஒரு உற்சாகம் வருது மனசில். அடுத்த ஸ்லோகம் பாருங்க. பசுன் ருத்ராம் ஸ்துதாதித்யான் அஸ்வினோ மருத்துவபிச்ச நமஸ்கிருத்வா கமிஷ்யாமி ரக்ஷசாம் சோகவர்தனா. இப்போ தான் சொன்னேன், ரக்ஷசாம் சோகவர்தனா தான் அவரோட டார்கெட்டு. ராவணனை விடக்கூடாது அப்படின்னு பின்னாடி பண்ணுறார் அவர், அதை பார்ப்போம். ஸோ இதை பார்த்த உடனே அவருக்கு ஒரு மனசில் ஒரு திருப்தி வருது. ஆஹா, இதை நம்ம தேடலை, இங்கே கண்டிப்பாக கிடைப்பா அப்படின்னு. உடனே ஒரு எல்லா தேவதாலாம் நமஸ்காரம் பண்ணுறார். இங்கே ஒரு சின்ன இதை ஒரு ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன்னா, ஆக்சுவலாக இந்த நமஸ்து ராமாயண ஸ்லோகம் இப்போ வரப்போகிறது. அது வந்து 59வது ஸ்லோகம். இல்லை சில ஒரு சாரார் வந்து இந்த நமஸ்து ராமாயண ஸ்லோகம் சொன்னப்புறம்தான் வந்து அசோகவனம் தெரிஞ்சதுங்கிற மாதிரி சொல்கிறா. அது அந்த மாதிரி கிடையாது. நானும் 2-3 வியாக்கியானலாம் கேட்டேன். ஏன்னா லாஜிக்கலி 55வது ஸ்லோகத்துலேயே அசோகவனத்தை பார்த்துடுறாரு. ஆனால் அந்த ஸ்லோகத்துக்கு மகாத்மியம் சொல்கிறான், அது இருக்குது. ஏன்னா அந்த அசோகவனம் போகிறதுக்கு முன்னாடி அந்த ஸ்லோகம் சொல்லி எல்லாரையும் நமஸ்காரம் பண்ணினால்தான் அந்த ஒரு ஹோப்போட போகிறார். அவருக்கு வந்து சக்ஸஸும் ஆச்சு. அதனால் அந்த ஸ்லோகம் ரொம்ப விசேஷமான ஸ்லோகம். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஐ தாட் ஐ கேன் ஷேர். நம்ம அது வந்து எது ரைட்டு தப்புலாம் போக வேண்டாம். இது ஒரு சாரார் இந்த மாதிரி இருக்குது, அதுக்கு ஒரு சமாதானம். லாஜிக்கலி 55, இது 55வது ஸ்லோகம், அது 59வது ஸ்லோகம். ஸோ எல்லாரையும் நமஸ்காரம் பண்ணுறார். இங்கே வந்து இந்த 57 பாருங்கோ. ஜித்வாத்து ரக்ஷசாம் சோகவர்தனா காத்துன்னு இருக்கார். ராவணனையும் கூட்டத்தையும் வந்து விடக்கூடாதுன்னு. சோகவர்தனான்னு அவளுக்கு வந்து கஷ்டத்தை கொடுக்கணும்னு. ஏன்னா என்ன காரியம் பண்ணிட்டான்னு அவள் மனசில் இருக்குது. ஜித்வாத்து ராட்சசான் சர்வான் இக்ஷ்வா குகுல நந்தினிம் சம்பிரதாசியாமி ராமாய யதா சித்திம் தபஸ்வினே. எல்லாம் இனிமேல் பாயிண்ட் ஆஃப் எல்லாமே பாசிட்டிவ் திங்கு தான் இந்த ஸ்லோகத்துலேருந்து. என்ன சொல்கிறார், நான் வந்து எல்லாரையும் ஜித்வாத்து ராட்சசான் சர்வான் எல்லாரையும் நான் ஜெயிச்சுட்டு இக்ஷ்வாக்கு குலநந்தினி இக்ஷ்வாக்கு வம்சத்துக்கே குலவிளக்கு ஏற்ற வந்த சீதா பிராட்டியை சம்பிரதாசியாமி. நான் ஏன் இந்த வேர்டெல்லாம் இதெல்லாம் வந்து நான் சம்பிரதாசியாமின்னா அவள் திருப்பி கொடுக்குறான்னு, தாசியாமின்னா கொடுக்கறது, சம்பிரதாசியாமின்னா சீதா பிராட்டியை ஒப்படைக்கிறதுன்னு அர்த்தம். அதுக்கு ஒரு வியாக்கியானம் படித்தேன். தாசியாமின்னா ஐ வில் கிவ், கொடுக்க போகிறேன். பிரதாசியாமி கண்டிப்பாக, சம்பிரதாசியாமி இதில் சந்தேகமே கிடையாது. ஏன்னா அந்த ஒவ்வொரு சம்ஸ்கிருத இதில் வந்து ப்ரிப்போசிஷன்னு சொல்லுவோம். இப்போ கச்சதி அப்படின்னா போகிறது, ஆகச்சதின்னா திரும்பி வருது, இந்த மாதிரி இருக்குது. அது ஒரு ப்ரிப்போசிஷன் சேர்த்து அந்த அர்த்தம் மாறணும். ஸோ இங்கே வந்து கம்பேரிட்டிவ் சூப்பர்லேட்டிவ் அந்த மாதிரி சம்பிரதாசியாமின்னு சம்பிரன் 2 இதை போட்டார் ப்ரிஃபிக்ஸை. அதனால் இதில் வந்து சந்தேகமே கிடையாது. சம்பிரதாசியாமி ராமாய யதா சித்திம் தபஸ்வினே. என்ன எக்ஸாம்பிள் பாருங்கள், தபஸ்வி எல்லாம் வந்து தபஸ் பண்ணி அவருக்கு எப்படி சித்திகள் கிடைக்கிறதோ அந்த மாதிரி நான் வந்து திருப்பி கொடுப்பேன் அப்படின்னு தன்னையே ப்ரெப் பண்ணிக்கிறார். நம்ம சொல்கிறோம் ஸ்போர்ட்ஸில் அவங்க அந்த ரேஸு இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸசைஸ்லாம் பண்ணிவிட்டு தன்னைத்தானே வந்து ஊக்குவிக்கிறாள். அந்த மாதிரி சம்பிரதாசியாமி ராமாயண் போட்டார். உடனே என்ன பண்ணார் பாருங்க, அடுத்த ஸ்லோகம். சமுகூர்த்தம் இவத்யாத்வா சிந்தாவக்ரிதிதேந்திரியா உததிஷ்டன் மகாதேஜா ஹனுமான் மாருதாத்மஜா. சிந்தாவக்ரிதிதேந்திரியா, அஸ்திரசஸ்திரம் ஒடுங்கி சிந்தையில் தான் இருக்கார். ஆனால் இந்த இது பார்த்த உடனே அவருக்கு ஒரு உற்சாகம் வருது. சமுகூர்த்தம் இவத்யாத்தா, ஒரு நிமிஷம் தியானம் பண்ணுறார். பண்ணிவிட்டு அடுத்த ஸ்லோகம், இது ஒரு உத்தமமான ஸ்லோகம், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இதுதான் வந்து சுந்தரகாண்டத்திலே வந்து டர்னிங் பாயிண்ட். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தேவ்யை ச தஸ்யை ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திர யமானிலேபியோ நமோஸ்து சந்திரார்க்கமருத்கணேபியா. இது அர்த்தம் எல்லாருக்கும் தெரியும். நான் இதில் ஒரு 2 சமாச்சாரத்துக்கு சொல்கிறேன். நமோஸ்து ராமாயணா நமஸ்காரம் பண்ணுறது, ராமருக்கு நமஸ்காரம். சலக்ஷ்மணாய எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மணன் கூட இருக்கிற ராமனுக்கு தான் நமஸ்காரம். அது ஏன் அப்படின்னா லக்ஷ்மணன் வந்து பாகவதோத்தமன். ஸோ நம்ம பகவானை நமஸ்காரம் பண்ணால் கூட பாகவதோத்தமனை நமஸ்காரம் பண்ணோன்னா அதை விட விசேஷம்னால சலக்ஷ்மணாயன் போட்டார். தேவியை ச தஸ்யை ஜனகாத்மஜாயை, சீதான்னு சொல்லலை, தேவியை ச தஸ்யை ஜனக்கருடைய பொண்ணு. ஏன்னா அது மகாலட்சுமி ஸ்வரூபம் அயோனிஜா அப்படின்னு சொன்னாங்க. நமோஸ்து ருத்ரேந்திர யமானிலேபியோ நமோஸ்து சந்திரார்க்க மருத்கணேபியா. ருத்ரன், யமன், அனிலன்னா அனுமாரோட அப்பா வாயு பகவான், எல்லாரையும் நமஸ்காரம் பண்ணார் அப்படின்னு இதில் இருக்குது. இதில் ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் வாட் ஐ கலெக்டட் ஐ வில் ஷேர். இது 3 வாட்டி இந்த ஸ்லோகத்தில் பார்த்தீங்கன்னா 4 பாதத்தில் நமோஸ்து நமோஸ்துன்னு 3 வாட்டி வருது.
அது ஏன் அப்படின்னு ஒரு இதெல்லாம் திலக்கர வியாக்கியானம்னு ரொம்ப பிரசித்தமான இது. அதிலெல்லாம் தான் இதெல்லாம் இருக்குது. அவெல்லாம் வந்து இதில் உள்ள ஒவ்வொரு ஸ்லோகத்துலேயும் மூழ்கி அதை அந்த சமுத்திரத்தில் போயிட்டு இந்த முத்து எடுக்கிற மாதிரி எடுத்து நமக்கு வந்து கொடுத்துருக்கா. ஏதோ 1-2 படித்ததை நான் ஐ டேக் த லிபர்ட்டி டு ஷேர் வித் யூ. 3 வாட்டி நமஸ்காரம் என்னென்னா, இப்போ நம்ம நமஸ்கார பద్ధதியில் உங்களுக்கு தெரியும், சாஷ்டாங்க நமஸ்காரம்னு சொல்லுவோம். சில இதில் வந்து தண்டவத்தை அப்படின்னு வேற்றுமை நமஸ்காரம் பண்ணுறதுலேயும் வந்து வித்தியாசம் இருக்குது. சில பேர் ஃபாலோ பண்ணுவான், தண்டம் அப்படின்பா, தண்டவத்தும்பா. எது இருந்தாலும் தாற்பயம் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம மனசு, சரீரம், தலை வணங்குதல், நம்ம அந்த மாடஸ்டி நம்ம வந்து பெரிய ஆள் நினச்சிக்கூடாது. நம்ம எவ்வளோ தான் பெரிய ஆளாக இருந்தால் கூட அதனால தான் தலை வணங்குதல்ங்கிறோம். இந்த 3 இருந்து தான் அந்த சாஷ்டாங்க நமஸ்காரம், 8 அங்கங்களும் பூமிக்கு ஸ்பர்ஷாகணும். முதல்ல மனசால் நமஸ்காரம் பண்ணணும். அதனால தான் மனசா சாதிகம் எதாம்னு பின்னாடியே வருது, முன்னாடியே வந்திருக்கு. ஸோ சரீரம் வந்து இது பண்ணி தலை வணங்கி மனசு இந்த 3 இருக்கனால அதனால் 3 வாட்டி நமஸ்து போட்டார்னு எழுதியிருக்கார். அந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய சமாச்சாரங்கள் இருக்குது. ஸோ 1-2 ஐ தாட் ஐ கேன் ஷேர். நான் எவ்வளோ எனக்கு தெரிஞ்சதோ நான் கலெக்ட் பண்ணது. ஸோ அதெல்லாம் இவ்வளோ இது அப்படின்னு சொல்லிவிட்டு, அப்புறம் ஒவ்வொரு தேவதைகளும் எதுக்கோசரம் அந்த தேவதையை செலக்ட் பண்ணியிருக்காருன்னு வியாக்கியானங்கள்லாம் இருக்குது. அவ்வளோ டைம் நமக்கு கிடையாது. ஸோ தாற்பயம் இந்த ஸ்லோகத்தை வந்து எப்படின்னா, அவருக்கு வந்து அடுத்த இது பாருங்க, சதேபியஸ்தனம். இது வந்து காரிய சித்தி அப்படின்னு சொல்கிறான். நமக்கு ஏதாவது இந்த மாதிரி ஒரு அன்அவாய்டபிள் ஒரு துக்கம் வந்ததுன்னா இதை சொன்னோம்னா மனசுக்கு வந்து ஒரு பிரசன்னமாகவும் நமக்கு சொல்யூஷனும் கிடைக்கும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தோட இது இருக்குது. ஸோ இதோட இந்த ஸ்லோகம், அடுத்த ஸ்லோகம், சதேபியஸ்து நமஸ்கிருத்வா சுக்ரீவாய சமாருதி. என்ன புரோட்டோகால்னால் அனுமார் மாதிரி கிடையாது. அது வால்மீகி அழகாக சொல்லியிருக்கார். என்ன புரோட்டோகால், தேவதாவில் நமஸ்காரம் பண்ணிட்டார். சுக்ரீவன் தான் இவரை வந்து அனுப்பிச்சது. ஈஸ் அண்டர் த டைரக்ட் கண்ட்ரோல் ஆஃப் சுக்ரீவா. ராமர்லாம் அடுத்தது தானே. ஏன்னா ராமர் சுக்ரீவருக்கு சக்கியமாச்சு, சுக்ரீவர் தான் இவரை இது பண்ணியிருக்கார். அதனால் சுக்ரீவாய ஜமாருதி திசா சர்வ சமாலோக்கிய ஹியசோகவனிகாம் பிரதி. அந்த அசோகவனத்தை பார்த்து ஒரு நமஸ்காரம் போட்டாராம். ஏன்னா அங்கே தான் போய் தேடுறோம், நமக்கு சித்தி ஆகணுமே அப்படின்னு. அடுத்த ஸ்லோகம் பாருங்க, சகத்வா மனசா பூர்வம் அசோகவனிகாம் சுபாம் உத்தரம் சிந்தையாமாச வானரோ மாருதாத்மஜ. அசோகவனத்துக்கு நமஸ்காரம் போட்டு மனசால் போயிட்டாராம். முன்னாடி கூட நான் சொன்னேன்னா ஞாபகம் இல்லை, அனுமார் வந்து இந்த சாகரத்தை தாண்டதுக்கு முன்னாடி மனசால் லங்காவுக்கு போயிட்டார்னு ஒரு இது இருக்குது. அந்த மாதிரி மனசில் நினச்சிக்கிறதா எல்லாமே பாசிட்டிவாக போகிறதுக்கு முன்னாடி நம்ம மனசில் அங்கே போயிட்டோம், நம்ம போகிறோம், நம்ம கிடைக்க போகிறதுன்னு. ஸோ அப்படின்னு இந்த சர்க்கம் முடியறது. கடைசியில் 2 ஸ்லோகம் இதில் இம்பார்ட்டண்ட்டு. 67ஆவது ஸ்லோகம் பாருங்க, என்ன நினைக்கிறார் பாருங்க. எல்லாரையும் நமஸ்காரம் பண்ணார். நமஸ்காரம் பண்ணும்போது நம்ம எக்ஸட்ரான்னு போடுறோம் பாருங்க. ஏதாவது விட்டு நம்மளால் லிஸ்ட்டு பண்ண முடியலன்னா ஒரு இடிசின்னு எக்ஸட்ரா போடுவோம். ஸோ இதெல்லாம் நம்ம ஒமிட் பண்ணிருக்கோமோ எல்லாமே இன்க்ளூடட்னு வரும். அந்த மாதிரி 67ஆவது ஸ்லோகம், சித்திம் சர்வாணி பூதானி பூதானாம் சைவய பிரபு தாஸ்யந்தி மமையே சான்யே ஹியதிருஷ்டா பதிகோச்சராக. என்ன அர்த்தம்னா, சித்திம் சர்வாணி பூதானி, எனக்கு எல்லா தெய்வத்தங்களும் எனக்கு வந்து சித்தியை கொடுப்பார். ஒவ்வொரு தேவதாவும் மனசால் நான் நமஸ்காரம் பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து சித்தி எனக்கு வந்து பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். சித்திம் சர்வாணி பூதானி தாஸ்யந்தின்னா எனக்கு கிடைக்கும், அதாவது கொடுக்க அவள்லாம் கொடுப்பாள் அப்படின்னு நினச்சிக்கிறார் அவர். கண்டிப்பாக அதுதான் ஆச்சு. எதுக்கு இந்த ஸ்லோகம்னா, ஹெதிருஷ்டா பதிகோச்சராக. நான் வந்து வசூன் ருத்ரான் ததாதித்யான்னு எல்லாரும் சொன்னேன். அதிருஷ்டாக, ஒருவேளை எனக்கு கண்ணுக்கு தெரியாத இந்த தேவதாலாம் இருந்தால் அவளுக்கும் நமஸ்காரம். அப்புறம் பதிகோச்சராக, ஒருவேளை நான் வந்து மறந்துட்டேன்னா வெளியில் எனக்கு ஞாபகம் வந்தேன்னா அவளுக்கும் நமஸ்காரம். ஏன்னா அந்த நமஸ்காரம் அங்கே போகிறதுக்கு முன்னாடி பண்ணணும். அவரோட தாற்பயம் பாருங்கள். வழியிலையும் மனசால் நமஸ்காரம் பண்ணிக்கலாம், அதனால் அதையும் போட்டார். பதிகோச்சராக அப்படின்னு சொல்லிட்டு 2 ஸ்லோகத்தில் இந்த 13ஆவது சர்க்கம் முடிக்கிறார். நான் இன்னொரு 10 நிமிஷம் எடுத்துப்பேன். ஆஸ் யூஷுவல் 1 ஹவரில் முடிக்க முடியல, இன்னும் 10 நிமிஷத்தில் ஐ வில் கன்க்ளூட். ஸோ இது வந்து ததுன்னசம் பாண்டுர தந்தமவரணம் அப்படின்னு என்ன சொல்கிறோன்னா, சீதா பிராட்டி வந்து உயர்ந்த மூக்கு, வெண்மை பற்கள், அதெல்லாம் வர்ணிக்கிறார். தாமரை கண்கள். அப்பேற்பட்ட சீதா பிராட்டியோட தரிசனம் எனக்கு எப்போ கிடைக்கும்? 67ஆவது ஸ்லோகம், திரக்ஷே ததார்யா வதனம் கதான்வகம். நான் கொடுத்து வச்சு அது சீதா பிராட்டி நினச்சாதான் எனக்கு கிடைக்கும். அது எப்போ கிடைக்க போகிறதுன்னு காத்துட்டுருக்கார். கான்ட்ராஸ்டாக கடைசி ஸ்லோகம், க்ஷுத்ரேண பாபேன நிசம்சகர்மணா சுதாருணாலங்கிருத வேஷதாரிணா பலாபிபூதா ஹ்யபலா தபஸ்வினி கதம் நுமே திருஷ்டி பதேத்யசா பவேத். சீதா பிராட்டியை வந்து
அதான் தரிசனம் எப்போ கதம்னு மே திருஷ்டி பத்தேதி, அதாவது என்னோட திருஷ்டியில் சீதா பிராட்டி எப்போ வருவான்னு ஒரு கிராமட்டிக்கலாக எழுதியிருக்காரு. என்ன அர்த்தம்னா எனக்கு எப்போ தரிசனம் கிடைக்கும்னு. எப்பேற்பட்ட சீதா பிராட்டி அடிக்கிற அந்த சோகவர்தனாக தான் ஜஸ்டிஃபை பண்ணுறார். க்ஷுத்ரேண பாபேன நிசம்ச கர்மனா, சாதாரண பாபி ராவணன் சீதா பிராட்டியை தனியாக இருக்கும்போது ராமர் லக்ஷ்மணர் வந்து வேறு எங்கேயோ அந்த ஸ்பாட்டில் இல்லாத சமயத்தில், தன்னை காத்துக்கொள்ள யாருமே இல்லாத சமயத்தில் ஒரு மாறு வேஷம் போட்டு அபகரிச்சுட்டு போனானே, அதனால் எவ்வளோ கஷ்டப்படுறா சீதா பிராட்டி. பேர்பட்ட சீதா பிராட்டி தரிசனம் எப்போ எனக்கு கிடைக்கும் அப்படின்னு இந்த சர்க்கத்தை முடிக்கிறார். அடுத்த சர்க்கம் வந்து நான் 5 நிமிஷத்தில் அதை முடிக்க 45 ஸ்லோகம் இருக்குது. அதில் வந்து பூரா வர்ணனை ஆஃப் அசோகவனம். அதில் 2-3 வந்து இம்பார்ட்டன்ட் நான் சொல்லிவிட்டு ஐ வில் கன்க்ளூட். ஸோ இந்த முதல் ஸ்லோகத்தில் வந்து பாருங்க, ஃபஸ்ட்டு ஸ்லோகம் சமுஹூர்த்தமிவ தியாத்வா மனசா சாதிகம்யதாம் அவப்ளுதோ மகாதேஜா பிராகாரம் தஸ்ய வேஷ்மனஹா. மனசால் போயிட்டார் அவர், மனசாச்ச அதிகம்யதாம். அடுத்த க்ஷணம் இங்கே இனிமேல் இருந்து இது கிடையாது, நம்ம வந்து நமக்கு தெரிஞ்செடுத்து எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ணிட்டோம், நமக்கு பலன் கிடைக்க போகிறதுன்னு போயிட்டு அந்த அசோகம் வந்து முன்னாடியே நம்ம பார்த்தோம். ராவணனுக்கு ரொம்ப பிடிச்சமான வனம், அது நல்லா வெல் மெயின்டைன்டு, அதெல்லாம் முன்னாடியே பார்த்தோம். அந்த வனத்தை தான் அவர் உடைக்க போகிறாரு, அது பின்னாடி வருது. ஸோ அங்கே போயிட்டால் நேரம் நம்ம வந்து 2லேருந்து 35 வரைக்கும் அங்கே என்னென்ன இருக்குதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறார். ஓடைகள் இருக்குது, மரங்கள், செடிகள், கொடிகள், புஷ்பங்கள் பூத்து குலங்கிறது, பசுமையான என்விரான்மெண்ட்டு, பட்சிகள் எல்லாம் பார்த்து இவர் போகிற வேகத்தில் அந்த புஷ்பங்கள்லாம் கீழே விழுந்துதான். இதெல்லாம் வால்மீகி அழகாக எழுதியிருக்கார். அஃப்கோர்ஸ் நீங்கள் படித்தாலே அந்த அர்த்தம் புரியும். இதெல்லாம் டிஸ்கிரிப்ஷன், மோர் ஆஃப் டிஸ்கிரிப்ஷன். தங்கமய படிக்கட்டுகள் இதெல்லாம் இருக்குது. ஸோ இவர் என்ன பண்ணார், 36 ஸ்லோகம் வாங்கும். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்லோகம். அது ஏன்னு நான் சொல்கிறேன். 14 சரியில் 36 ஸ்லோகம் வந்து காஞ்சனீம் சிம்சுபாமேகாம் ததர்ஷ ஹனுமான் கபிகி விருதாம் ஹேம மயீபிஸ்து வேதிகாபிஸ்ஸமந்ததா. சிம்சுபான்னு ஒரு விருட்சத்தோட பேர். காஞ்சனீம் தங்கமயமாக இருக்குது அந்த இது. ஸோ அதனால தான் வந்து இப்போ அந்த விருட்சத்தில் இவ்வளோ பெரிய வனத்தில் நிறைய விருட்சங்கள் இருக்குது. அவர் ஏன் அந்த சிம்சுபா விருட்சத்தை செலக்ட் பண்ணாருங்கிறதுக்கு இவர் ஹனுமானுக்கு வந்து இது வந்து நம்ம பெரியவாள் மகாசுவாமிகள் வந்து இந்த எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காருன்னு நான் படித்தேன். எதுக்கோசரம் சிம்சுபா விருட்சத்தை செலக்ட் பண்ண, அது எங்கேயுமே அது இல்லை. அதுக்கு வந்து அவர் மகாபெரியவாள் வந்து அதை படித்தேன். இன்ஃபேக்ட் ஃப்ராங்க் வித் யூ, இன்றைக்கி மார்னிங் எழுத்து அந்த இது எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்தது. நினச்சேன் அவர் அதில் என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்கிறேன். இது எதுக்கு சிம்சுபா விருட்சம் அப்படின்னா, ஆஞ்சநேயமதி பாட்டலானனம் காஞ்சனாத்ரிகமனீய விக்கிரகம் பாரிஜாத தரமூலவாசினம் பாவயாமி பரமானந்தனம் அப்படின்னு அவர் வந்து தங்கமயமாக இருக்காராம் அவர் ஹனுமான். ஸோ இந்த விருட்சமும் வந்து காஞ்சனீம் சிம்சுபாமேகாம். ஸோ அந்த தங்க ஜொலிக்கிற அந்த தங்க மரத்தில் இவரும் தங்க காந்தியோடு இருக்கார். அதனால் அதில் போய் அவர் உட்காந்தாருன்னா மற்றவாள் யாரும் கண்டே பிடிக்க முடியாது. அதனால் அவர் சிம்சுபா விருட்சம் எடுத்தாருன்னு பெரியவா வந்து இது ஏதோ ஒரு லெக்சரில் சொல்லியிருக்கா. அதனால் சுந்தரகாண்டம் சொல்கிறவாள்லாம் இதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வேர்டை அவர் யூஸ் பண்ணியிருக்கார். அது எனக்கு என்ன இன்றைக்கி மனசில் வந்ததோ நான் சொல்கிறேன். கேமஃப்ளேஜ்னு அவர் பெரியவா சொல்லியிருக்கா. கேமஃப்ளேஜ்னால் அவங்களுக்குலாம் தெரியும். மற்றவாளை வந்து அது இது பண்ணுறது. இப்போ ஆர்மிலாம் எடுத்திங்கன்னா எதுக்கு அவள் வந்து அந்த க்ரீன் ஆலிவ் இதெல்லாம் போடுறான். ஸோ அந்த எதிரி பார்த்தான்னா அது மரம் மாதிரி தெரியும், இல்லை பட்சி இது அனிமல் மாதிரி தெரியும். அதனால் மற்றவாளுக்கு வந்து தெரியாத இருக்கிறது அந்த கேமஃப்ளேஜ். இது வந்து பெரியவாளே சொல்லியிருக்கா. அதனால் எங்கெல்லாம் சுந்தரகாண்டா இது கதா நடக்கிறதோ இதை சொல்லுங்கோ. அந்த காலத்துலேயே இந்த கேமஃப்ளேஜ்லாம் இருந்தது. இப்போ மிலிட்ரியில் கேமஃப்ளேஜ்லாம் யூஸ் பண்ணுறோம், அது அந்த காலத்துலேயே இருந்ததுன்னு சொன்னால் ஐ தாட் இந்த இதுவும் நான் இன்றைக்கி மார்னிங் தான் அதை படித்தேன். எனக்கு ரொம்ப ஒரு மனசுக்கு திருப்தியாக இருந்தது. இதே தான் நான் இன்றைக்கி எனக்கு வந்து இது தெரியும். ஆனால் இது கேமஃப்ளேஜ்லாம் சொல்ல எனக்கு டைம் இருக்குமா என்னமோ நினச்சேன். இந்த டைம் ஆனாலும் பரவாயில்ல, பெரியவா சொல்லியிருக்கா அப்படின்னு நான் அதை ஷேர் பண்ணுறேன். அதனால் அவர் வந்து அனுமான் இந்த விருட்சத்தை தேர்ந்தெடுத்து அந்த சிம்சுபா விருட்சத்துக்கு மேலே போய் உட்காந்துடுறார். அது வந்து ஏன் அங்கே உட்கார்றாரு அப்படின்னா, நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் நம்ம கிளாஸ் நடக்கும்போதே, அது வேண்டேஜ் பாயிண்ட்டுன்னு சொல்கிறோம் பாருங்க. அங்கே உட்காந்துட்டா ஒன்று இந்த தங்க கலர் விருட்சமும் அதே கலர் அனுமாரும், இல்லாட்டா ஒரு பெரிய பச்சை மரத்தில் போய் நின்னான்னா இவரோட கலருக்கு நல்லா காட்டி கொடுத்துரும். அதனால் இது செலக்ட் பண்ணாருன்னு இது எங்கேயும் வால்மீகி ராமாயணில் டேரெக்டாக கிடையாது. ஆனால் இது வந்து பெரியவா வந்து சொல்லியிருக்காது, ரொம்ப கரெக்டு. ஸோ அதனால் அவர் போய் அங்கே போய் உட்காந்துட்டு அங்கேருந்து அந்த ஸ்லோகம் சொல்கிறான். ஸோ எல்லாரையும் யாரெல்லாம் போகிறா ஏன்னா சீதா பிராட்டி வரணுமே. ஸோ 2 ஸ்லோகம் இருக்குது இதில். ஸோ சீதா பிராட்டி இங்கே கண்டிப்பாக வருவா, அதுக்கு வந்து ஒரு ஸ்லோகம் இருக்குது.
அப்புறம் அங்கேருந்து இப்போ இங்கிலீஷில் சொல்கிற பாருங்க, ஐ ஹாவ் டு see எவ்ரிபடி வித்தவுட் பீயிங் சீன் பை தெம். ஸோ மற்றவ வந்து நம்மளை பார்க்கக்கூடாது, ஆனால் நான் பார்க்கணும், அதுதான் அவரோட ரோலு. ஸோ அதனால் அங்கே போய் காஞ்சனேயம் அந்த ஆஞ்சநேய மத்தி பாடின இந்த ஸ்லோகம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த காஞ்சனாந்திரி கமனீய விக்கிரம் வந்து என்னமா அதுக்கு வந்து எடுத்து அதை சேர்த்து சொல்லியிருக்காரு பாருங்க பெரியவா. ஸோ அந்த மாதிரி போய் உட்காந்தாராம். 48வது ஸ்லோகம் பாருங்க. அதில் வந்து இந்த 14வது சர்க்கரில் சந்தியா காலமனாஷ்யாமா த்ருவமேஷ்யதி ஜானகி நதீஞ்சே மாம் சிவஜலாம் சந்தியார்த்தே வரவர்ணினி. அந்த யுகத்திலலாம் வந்து ஸ்திரீகளுக்கும் அனுஷ்டானங்கள்லாம் இருந்தது. ஸோ அதனால் சந்தியா காலம் அனாஷ்யாமா த்ருவமேஷ்யதி ஜானகி போட்டார் ஒரு வேர்டு, த்ருவம்னா கண்டிப்பாக. ஸோ ஒரு ஹோப் பாருங்க, இங்கே வந்து கண்டிப்பாக சீதா பிராட்டி வருவா. ஏன்னா அங்கே இருக்கிற அந்த என்விரான்மெண்ட் அசோகம்னு அவ்வளோ நல்லா இருக்குது, ஓடைகள் இருக்குது. ஸோ சந்தியா காலத்தில் அனுஷ்டானம் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வருவா. அதனால் அங்கே வந்து அந்த விருட்சத்தில் போய் உட்காருன்னு த்ருவமேஷ்யதி ஜானகின்னு போட்டார். அதாவது நம்ம என்னடா நம்மளால் அது வருவாளா இல்லையா, நம்மளோட ஒரு நார்மல் பர்சனுக்கு தோன்றானா, அவர் வந்து இல்லை த்ருவமேஷ்யதி ஜானகி கண்டிப்பாக இங்கே வருவா அப்படின்னு காத்துட்டு இருக்கார். நதீம் சேமாம் சிவஜலாம் சந்தியார்த்தே வரவர்ணினி. 49 தஸ்யாஷ்டாப்பிய நிரூபேயம் அசோகவனிகா சுபா சுபாயா பார்த்திவேந்திரச பத்னி ராமச சம்மதான்னு கடைசி ஸ்லோகத்தில் இதை முடிக்கிறார். ஏவந்து மத்வா ஹனுமான் மகாத்மா பிரதீட்சமானோ மனுஜேந்திர பத்னிம் அவேட்சமானஷ்ட ததர்ஷ சர்வம் சுபுஷ்பிதே பர்ணகனே நிலீனஹா அப்படின்னு ஏவம்னு ஒரு வேடை போட்டார் வர்ற வால்மீகி. என்னென்னா இந்த 44 ஸ்லோகத்தில் வந்து வர்ணனை பண்ணியிருக்காரு. அப்பேற்பட்ட அசோகவனத்தில் ஏவம் து மத்வா. ஸோ அந்த வனத்தில் சீதா பிராட்டி வரப்போகிறான்னு எதிர்பார்த்துட்டு அனுமார் உட்காந்துருக்காரு. மத்வானா யோசனை பண்ணார். அனுமான் மகாத்மா இங்கே போட்டார். மகாத்மா அந்த கப்பிகிலாம் போயிடுது. கப்பிகி அந்த மந்தோதரியை பார்த்ததுனால கப்பிகின்னு போட்டார், ஒரு குரங்கு அப்படின்னு. இங்கே வந்து மகாத்மா, ஏன்னா அவர் தரிசனம் பண்ண போகிறார். பிரதீட்சமானோ மனுஜேந்திர பத்னி. பிரதீட்சமானன்னா அப்படியே காத்துட்டுருக்கா. இப்போ யாராவது நம்ம கெஸ்ட்டு வரணும், வரலையே நம்ம மனசால் நினைக்கிறோம் அவள் கண்டிப்பாக வருவா, லேட்டானாலும் வருவாள். இதுதான் பிரதீட்சமானோ மனுஜேந்திர பத்னி, ராமருடைய பத்னி. அவேட்சமானஸ்ட ததர்ஷ சர்வம். சர்வம் ததர்ஷனா எல்லாம் அவரால் பார்க்க முடியும் அங்கேருந்து. சுபுஷ்பிதே பர்ணகனே நிலீனஹா. அந்த நான் சொன்ன அசோகனில் எல்லா மரங்களுமே பூத்து குலங்கிறது. அந்த சுபுஷ்பித அந்த மரத்தில் பர்ணகனே, பர்ணன்னா இலை, பர்ணகனேன்னா இலை, அது கிளை, அந்த பஞ்ச் ஆஃப் பிரான்ச்சஸ் சொல்கிறோம். நான் நிலீனஹா தன்னை மறைத்து கொண்டு உட்காந்து சீதா பிராட்டியை எதிர்பார்த்துட்டு இருக்கார். இதோடு நம்ம லெக்சர் இது முடியறது. ஆனால் நான் சொன்ன மாதிரி அந்த சீதா தரிசனத்தோட ஸ்லோகம் சொல்லி முடிக்கிறேன். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அமைஞ்சிருக்கு, வசந்த பஞ்சமி. அந்த 15வது சர்க்கத்தில் வந்து நான் இந்த ஸ்லோகம் சொன்னேன்னா 15வது சர்க்கத்தில் 18வது ஸ்லோகம் பாருங்க. முதல்லலாம் அவர் வந்து காத்துட்டே இருக்கார். இந்த 18ல் வந்து ஒரு நிமிஷம் தத்தோ மலின சம்வீதாம் ராட்சசேபி சமாவிருத்தாம் உபவாச கிருஷாந்தீனாம் நிஸ்வசந்தீம் புனః. இது 20 ஸ்லோகத்தில் வந்து வர்ணிக்கிறார் சீதா பிராட்டியோட ஸ்திதி எப்படி இருக்கு. மலின சம்வீதான்னா ஒரு அந்த அவள் போட்டிருக்கிற இது வஸ்திரம் வந்து அவ்வளோ வந்து சித்தலிச்சு போச்சான், இதாக எடுத்து 13 வருஷமாக அதை போட்டுருக்கா அப்படின்னு சொல்லி 20 ஸ்லோகத்தில் ஒவ்வொரு ஸ்லோகத்துலேயும் அவரோட நிஸ்வசந்தியும் புனః ஒவ்வொன்றுக்கும் நான் அடுத்த லெக்சரில் இது எப்படி இந்த சர்க்கம் தான் இம்பார்ட்டண்ட்டு. சீதா தரிசனம் கிடச்சிது. அப்படி 36 பாருங்க. அந்த 20 ஸ்லோகத்தில் 36 இதே தான். இந்த 18ல் இது ஆரம்பிக்கிறது. அதுக்கப்புறம் 26 பாருங்க. 26 வந்து நான் சொன்ன அந்த ஸ்லோகம் தர்க்கயாமா சசீதே தீ காரணை ரூபபாதிபிகி. ரூப சௌந்தரியத்தில் அவர் டிசைட் பண்ணல. இப்போ அது ஒரு ஒன்ஸ் பிட்டன் பை ஷை. இங்கே மந்தோதரி தான் அது மாதிரி தர்க்கயாமாச சீதா இது காரணைகி உபபாதிபிகி. பொருத்தமான காரணங்களால் இந்த ஸ்திரீ சீதா பிராட்டி தான் அப்படின்னு ஒரு டெசிஷனுக்கு வந்துட்டார். 39வது ஸ்லோகம் இதே தான். திரும்பி அதை சொல்ல தாம் இந்த அதுக்கு நடுவில் எல்லாத்துக்கும் சொல்கிறார் அவர் எப்படி இருந்தால் எப்படி இருக்கா அப்படின்னு. தர்க்கயாமாச சீதே தீ காரணை ரூபபாதிபிகி 39வது ஸ்லோகம்னு இதே தான். கடைசியில் 54வது ஸ்லோகம் வந்து அந்த சீதா தரிசனம் வந்து முடிஞ்சு அவர் என்ன பண்ணார் பாருங்க. ஏவம் சீதாம் ததா திருஷ்டுவா திருஷ்ட பவன சம்பவா ஜகாம மனச ராமம் பிரசம்சஜதம் ப்ரூம். ஏவம் சீதாம் ததா திருஷ்டுவா. சீதான்னு சொல்லிட்டார். ஏன்னா அந்த 20-25 ஸ்லோகத்தில் இவர் சீதா பிராட்டி தான் இருக்க முடியும், வேறு யாரும் இருக்க முடியாது. ஏவம் சீதாம் ததா தான் அங்கே ஏவம் சீதா இந்த மாதிரி காரணை உபபாதிபிகி அவர் வந்து கன்க்ளூட் பண்ணார். அப்பேற்பட்ட சீதாம் ததா திருஷ்டுவா பார்த்துட்டு ஹிருஷ்ட பவன சம்பவா சந்தோஷமாயிட்டார்.
அவரோட இது டார்கெட் அவரோட மிஷன் பூர்த்தி ஆகிடுச்சு. ஜகாம மனசா உடனே பாருங்க அந்த ராமர். அதான் இப்போது நம்ம இந்த எல்லோரும் சொல்லுவோம், அவங்களுக்கும் தெரியும். ராமாயண கதா சுந்தரகாண்ட கதா நடக்கிறதுலாம் அனுமார் உட்காந்து கேட்குறாருன்னு சொல்லுவாள். நிறைய பேருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதனால் ததா ராமம் ஜகாம மனசா ராமம், மனசில் ராமரை ஒரு நமஸ்காரம் பண்ண, ஏ ராமா உன்னோட அனுகிரகத்தினால்தான் என்னால் முடிஞ்சது. சம்சஜதம் பிரபும், ராமரை மனசால் வாழ்த்துறார். இதுதான் ஐ தாட் ஐ கேன் ஷேர். ஸோ ஆஸ் யூஷுவல் ஐ ஷுட் தேங்க் யூ ஃபார் கிவிங் மீ தி ஆப்பர்ச்சுனிட்டி. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், இது எல்லாமே இதில் குறை நிறைகள் இருந்தால் நீங்கள் இது பண்ணிட்டு எனக்கு ஷேர் பண்ணுங்க. என்னோடய குருவுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு, அதனால தான் எனக்கு நான் எப்படி சொல்கிறேனோ என்னமோ அது வேறு சமாச்சாரம். எனக்கு அந்த சொல்லலான்னு ஒரு தைரியம் வந்ததே இந்த குருவோட அனுகிரகம் தான். சின்ன வயசில் கற்றுண்டது. நான் கொஞ்சம் எஃபர்ட்ஸ் போடுறேன், இல்லைன்னு சொல்ல. இருந்தாலும் இதை நீங்கள் இது பண்ணிட்டு பண்ணணும். இன்றைக்கி வசந்த ஒரே வசந்த பஞ்சமி. நான் இதெல்லாம் பார்க்கவே இல்லை. வசந்த பஞ்சமி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த சீதா தரிசனம் கிடைச்சது. உங்களுக்கும் சீதா பிராட்டி எல்லாருக்கும் அனுபவம். மாமா இந்த சுந்தரகாண்டத்தோட ஸ்லோகத்துக்கு ஒரு நடு ஹாரம் மாதிரி மகா பெரியவாளோட இது உங்களுக்கு இன்னைக்கு வந்ததுன்னு சொன்னேன். ஆமா, எனக்கு புல்லரிச்சு போச்சு. அது அவர் என்ன சொல்றார், ஒரு நிமிஷம் சொல்லுங்க ரேவதி, சொல்லுங்க. அதெல்லாம் பிடிச்சிருந்தது. அதை விட சமுத்திரத்துல இருந்து முத்தை எடுத்து எப்படி கொடுத்தா சொன்னல அது மாதிரி எங்களுக்கு நீங்க நிறைய முத்தை எடுத்து போயிருந்தது. முத்து இட் இஸ் சோ நைஸ். ரொம்ப ஜோரா இருந்தது. என்ஜாய் பண்ணோம். ரொம்ப நல்லா இருந்தது. எங்களுக்கு கிடைச்சது பாக்கியம். இட் இஸ் ரியலி ஆமா, அது இட்ஸ் எ வின் வின் சிச்சுவேஷன். எனக்கு உங்களுக்கு சொல்றதுல எனக்கு ஒரு திருப்தி. ஷார்ட் அண்ட் ஸ்வீட் அண்ட் கிறிஸ்ப். இத்தனை ஷார்ட் டைத்துல நீங்க எல்லாத்தையும் கம்ப்ரஸ் பண்ணி எதை அதுல இருந்து ஒரு அமிர்தத்தை மட்டும் எடுத்துட்டு கொடுக்கணும்னு சொல்றேன். அதான் எனக்கு எனக்கு காம்ப்ரிஹென்ஷன் பண்ணி நீங்க கொடுத்தது ரொம்ப கிரேட். ரொம்ப எதைய முட்டை மாதிரி தெரியல, ஆனா ரொம்ப ஷார்ட்டா அந்த ஒரு மணிக்கு அந்த ஒரு 10 நிமிஷம் தான் லேட். அது கூட லேட் இல்லைன்னா அவ்வளோ அழகா அது நான் கொஞ்சம் 3 மணி எப்படா ஆகும் பார்த்து அந்த நெட் கொஞ்சம் லேட்டா கூட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இல்லாட்டா கவர் பண்ண, ஏன்னா எனக்கு சில பாயிண்ட்ஸை விடுறதுக்கு மனசில்லை. எனக்கு தெரிஞ்சதை நான் ஷேர் பண்ண என்னோட ஒரே குறிக்கோள் தான். ஸோ எனக்கு இந்த ப்ராசஸ் ஐ ஆல்சோ லேர்ன் ஸோ மெனி திங்ஸ். ஸோ ஐ ஷுட் தேங்க் யூ ஒன்ஸ் அகேன். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. நீங்க மட்டும் வச்சுக்காம அது 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 அதான் சொல்றேன், குரு அனுகிரகம் தான் அது. என்னோட ஆமா, தேங்க்யூ. we are ஓகே, நமஸ்காரம். நம்ம மண்டே அன்னைக்கு நமஸ்காரம். வெல்கம் வெல்கம். அது எனக்கு நான் எதிரே பார்க்கல. இல்ல அது அதுதான் அது சத்சங் பாக்குறேன் நான். அனுப்புங்க. சத்சங்கம்ங்களோட இதுதான் அது. அது நானா இருக்கட்டும், இது நம்ம 2 பேரும் ஒரே சைடு தான். ஓகே, எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நான் ஷேர் பண்ணுறேன். சத்சங்கம்ங்கிற அதோட மகிமே தான் இது, வேற ஒன்றுமே கிடையாது. ஆனால் எனக்கு மார்னிங் அதில் அவர் என்ன, நான் அந்த இதை ஃபார்வர்ட் பண்ணுறாங்க குரூப்பில். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இதை போய் சொல்லுங்கோ, நீங்கள் இது சொல்லும்போது ஃபார்வர்ட் பண்ணுறேன். நான் இல்லை, நான் முன்னாடி அதுதான் சொல்கிறேன், சத்சங்கம். ஸோ அதில் நான் படித்தேன். இல்லை, நான் இதை டச் பண்ண
இதை நான் டச் பண்ணணும்னு இருந்தேன், ஆனால் அதில் வந்து கேமஃப்ளேஜ் யூஸ் அவர் சொல்லியிருக்காரு தெரியவா. இது வந்து கணேசன். ஸோ அப்போ நான் அந்த வேர்டு சொல்லணும்னு கூட நினைக்கல. இது வந்து அர்த்தம் சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்னு. அப்புறம் அவர் சொன்னப்போ அவர் சொல்லியிருக்காரு, இதை போய் சொல்லுங்கோ, புராணத்துலலாம் வந்து கட்டுக்கதைன்னுலாம் சொல்கிறாளே அந்த மாதிரி கிடையாது, இது பாருங்க அப்படின்னு. அது சொல்லுங்கோ பரப்புங்கோ. நான் அதெல்லாம் ஏதோ எனக்கு அந்த ஒரு இது கிடைச்சதுன்னு நான் திருப்தி That's பண்ணேன். really nice. That was. Thank you very much. ஓகே என்ஜாய் பண்ணி எங்களுக்கு சொல்றேன். பெர்சானிஃபிகேஷன் ஆஃப் சுந்தரகாண்டம். அப்படியே ஒரு வாக்கியம் என்ஜாய் பண்றேன், எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் நீங்க. சோ கிளாஸ் நடந்துட்டே பாக்குறோம். இது பாருங்கன்னு சொல்றேன். அப்படி ஒரு அது யூ ஆர் பிளஸ்ட், அவ்வளவுதான் சொல்லணும். உங்க மாதிரி ஒரு குருஜி அந்த வீல் அந்த வீல் ஐ ஆம் ஆல்சோ இன்க்ளூடட். எனக்கு அந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. Days go by, you are getting more and more ideas. First time ரேவதி, அந்த முத்து வந்து ஆன் தி ஸ்பாட் எனக்கு ஏதோ தோணுது, நான் சொல்லிட்டேன். அது நல்லா இருந்தது. Really, it was like Muthu. I feel like that. ஓகே, That's why. எல்லாருக்கும் நமஸ்காரம். Namaskaram. We'll meet. Namaskar, Dada. Thank you.